Good morning. Everyone join பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எவ்ரி ஒன் பார்ட்டிசிபென்ட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் பற்றி ஒரு ஷார்ட் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்துட்றேன். ஸோ லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட் இஸ் அ பிளாட்ஃபார்ம். ஸோ யாராவது ஒரு இண்டிவிஜுவல்ஸ் அவங்களோட ஸ்கில்ஸை இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா தே கேன் யூட்டிலைஸ் திஸ் பிளாட்ஃபார்ம் அண்ட் வி கேன் ஷேர் தே கேன் ஷேர் த ஸ்கில்ஸ் டு தி காமன் பீப்புள். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எஃபர்ட் அண்ட் டைம் தான் ரெக்வயர்ட். இதுக்கு நாங்கள் எதுவும் சார்ஜஸ் அந்த மாதிரிலாம் இல்லை. ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், நான் வந்து காண்டாக்ட் நம்பர்ஸ் அண்ட் லிங்க் எல்லாமே குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து அதில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி செஷன்ஸ் ஆக்குபைடாக இருக்கா இல்லை ஃப்ரீயாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ட்ரெஸ்டட் டாபிக்ஸ் நீங்கள் எடுக்க போகிறது முன்னாடியே ஆல்ரெடி எடுத்திருக்காங்களா இல்லையா ஒரு தடவை செக் பண்ணிட்டதுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் வந்து நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரெஜிஸ்டர் பண்ணிட்ட உடனே சம்மன் ஃப்ரம் அவர் டீம் வில் காண்டாக்ட் யூ அண்ட் வில் கைட் யூ எப்படிலாம் இந்த ப்ராசஸ் நடக்குது, என்னென்னலாம் உங்ககிட்ட இருந்து எங்களோட ஹெல்ப் தேவைப்படுதுன்றது எல்லாமே சொல்லுவாங்க. ஸோ மோரோவர் இட் இஸ் ஜஸ்ட் a skill sharing platform for an individual so that everyone are connected to know each other in this community. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன செஷன் பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா சைபர் செக்யூரிட்டி இன் டிஜிட்டல் இந்தியா. ஸோ சைபர் செக்யூரிட்டியை பற்றி இன்னும் ஸ்பெசிஃபைடாக மென் இன் மிடில் அட்டாக், கிளிக் ஜாக்கிங், அதுக்கப்புறம் ஃபிஷிங், அதுக்கப்புறம் கிரெடென்ஷியல்ஸ் தெஃப்ட், எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், ஸோ இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிலேட்டடாக எப்படி வந்து ஒரு காமன் பர்சன் வந்து தெரியாமல் அஃபெக்ட் ஆகுறான், ஸோ எப்படி சேஃப்கார்ட் பண்ணுறது, ப்ரிவென்ட் பண்ணுறது, அண்ட் மோர் ஓவர் இந்த மாதிரிலாம் த்ரெட் நடந்தால் எப்படி போய் நம்ம வந்து சைபர் கிரைம்க்கு எப்படி ரிப்போர்ட் பண்ணுறது, அதெல்லாம் படிப்படியாக வந்து நம்ம கூட இன்னைக்கு வந்து சவுந்தரராஜன்றவர் வந்து நம்ம கூட இன்னைக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு. ஸோ அவர் வந்து ரோபோட் பாஷ்ல வந்து இன்ஜினியராக இருக்காரு அண்ட் சைபர் செக்யூரிட்டி ரிசர்ச்சர் ஆஸ் வெல் அஸ் எந்தூசியாஸ்டிக் பர்சன். ஸோ நானும் ரொம்ப ஈகராக இருக்கேன் இதை பற்றியான இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னுக்காக. ஸோ ஓவர் டு சவுந்தர், நீங்கள் எடுத்துக்கலாம், உங்களோட செஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் உங்களுக்கு எதாவது ஷேர் பண்ணணுமா ஸ்க்ரீன் எதாவது? உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு, நீங்க ஷேர் பண்ணிக்கலாம். அண்ட் மோர் ஓவர் இந்த செஷன் ரெக்கார்டிங்ல இருக்கு. ஸோ யாராவது எதுக்காக கன்சர்ன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம், இன்டிமேட் பண்ணலாம். ஸோ அனதர் ஒன் இஸ் செஷன் நடுவில் எல்லாருமே மியூட்ல இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்கேஸ் ஏதாவது குவெரிஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்க வந்து கடைசியா ஆஃப்டர் எண்ட் ஆஃப் தி செஷன் அப்படி ஏதாவது இன் பர்டிகுலரா ஏதாவது செஷன் பத்தி கேட்கணும், இல்லை இது புரியல அப்படின்னா மைக்கை அன்மியூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க கொஸ்டின்ஸை ரைஸ் பண்ணலாம் உங்களோட எண்ட்ல இருந்து. ஸோ தேங்க்யூ, வி கேன் ஸ்டார்ட் சவுந்தர். நான் அப்படியே மியூட்ல போய்க்கிறேன். அண்ட் ஆல்சோ கிளவுட் ரெக்கார்டிங் ஆல்சோ ஸ்டார்டட். ஸோ மியூட்ல இருந்தால் பரவாயில்ல, அதர் பார்ட்டிசிபேஷன் நான் மியூட் பண்ணிடுறேன். Okay, no problem. So I hope my voice is clear and my screen is visible. விசிபிளா இருக்கு சவுந்தர். வாய்ஸ் இஸ் ஆல்சோ கிளியர். கொஞ்சம் மட்டும் வாய்ஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா நல்லா இருக்கும் கொஞ்சம். Sure. Okay. So thank you. Hi guys, thanks for being here and on a Saturday morning. Okay. So I hope everyone's staying safe due to this COVID pandemic. And one thing this COVID pandemic has taught us is to work from our homes. Not just working, even online class எல்லாமே நம்ம வீட்டில இருந்தே நம்ம கம்ப்யூட்டர்ஸ் வழியா ஆக்சஸ் பண்ற மாதிரி வர்ச்சுவலா வந்துருச்சு, ரைட்? ஒரு வகையில் அது நமக்கு அந்த பேண்டமிக்ல இருந்து ஷீல்டு பண்ணாலும் இன்னொரு இடத்துல நம்மளோட டேட்டாவை எக்ஸ்போஸ் பண்ணுது. நம்ம 24/7 ஆன்லைன்ல இருக்கோம் அப்படின்னா 24/7 அட்டாக்கு எக்ஸ்போஸ் ஆயிருக்கோம் தான் அர்த்தம். ஸோ இந்த சினாரியோ எப்படி ஒருத்தங்க சேஃபா இருக்கலாம், இல்லை ரைட். ஸோ சேஃபா இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் எனக்கு பொறுத்த வரைக்கும் இந்த அட்டாக்ஸ் எப்படி நடக்குதுங்கிற ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் போதும். ரொம்ப டெக்னிக்கலாக அதிகமாக தெரியணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேசிக் நாலேஜ் இது எப்படி நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கே ஒரு இன்ட்யூஷன் வரும், இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது. அதுதான் இந்த செஷனோட மெயின் இன்டென்ஷனாக இருக்க போகுது. ஸோ ஹோப் யூ ஃபாலோ இன் லைன் ஆர் ஓகே. என்னை பற்றி ஸ்மால் பேக்ரவுண்ட், ஐம் ஹெச்எம்ஐ இன்ஜினியர். உங்களோட வீட்டில் இருக்க ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் அந்த டைப்ஸ் ஆஃப் ஸ்டஃப் கூட இன்ஜினியர் பண்ணுறவன். ஐம் நாட் அ ப்ரொஃபஷனல் ஹேக்கர். அண்ட் பட் ஹேக்கிங் அப்படிங்கிறது எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ டூ ஸ்மால் பிட் ஆஃப் ரிசர்ச் ஆன் IoT பேஸ்டு DDoS அட்டாக்ஸ். ஸோ அதில் கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும். ப்ளஸ்
கிராஸ் ஸ்கிரிப்டிங், அதுக்கப்புறமா எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன், மேன் இன் த மிடில், இதெல்லாம் அப்பப்போ ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் நம்ம ட்ரை பண்ணும்போது ஹேக்கர்ஸ்னால் நம்ம யூஸ்வலாக எப்படி நினைப்போம், ஒரு சூப்பர் நர்ட்ஸு, ஒரு டார்க் பேஸ்மெண்ட்டில் உட்காந்துட்டு ஹூடி போட்டுட்டு ஹேக் பண்ணிட்டு இருப்பாங்க, அந்த மாதிரி நினைப்போம். நோ, ஹேக்கிங் இஸ் வெரி ஆர்கனைஸ்டு ப்ராசஸ். ஒரு ஐடி கம்பெனி மாதிரி ஒரு இடத்துல உட்காந்து குரூப்பாக உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. நம்ம விக்டிம் சோர்ஸ் பண்ணுறது வந்துட்டு அவங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் சோர்ஸ் பண்ணுற மாதிரி சோர்ஸ் பண்ணிட்டு அந்த விக்டிமை எப்படியெல்லாம் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு டெஸ்ட் கேஸ் எல்லாம் உட்காந்து எழுதுவாங்க போல. ஸோ யா, கோயிங் பேக், ஃபர்ஸ்ட் திங் ஒரு ஸ்டோரியிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம ஹேக் ஆகிறோம், அதெல்லாம் நமக்கு ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்தோம், ஏன் இந்த பொசிஷனில் நம்ம இப்போ இருக்கோம், ஏன் இப்போது ஹேக்கிங்லாம் நிறைய நடந்துகிட்டே இருக்கு, அதுக்காக ஒரு அனாலஜிக்காக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க. ஓகே, அவங்க காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கும்போது அங்கே ஒரு சிங்கத்தை பார்த்தாங்களாம். வா, சிங்கம் சூப்பராக இருக்கு, இந்த சிங்கத்தை பார்த்து மொத்த காட்டில் இருக்கிற அனிமல்ஸ்லாம் ரொம்ப பயப்படுது, இது மட்டும் நம்ம ஆர்மியில் இருந்தது, நம்ம ஆர்மியை எதிர்த்து யாருமே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிங்கத்தை அதோட குட்டியெல்லாம் தூக்கிட்டு போயிட்டு அவங்களோட ஆர்மியில் வச்சாங்களாம். கொஞ்ச நாள் போக போக அந்த ராஜாக்கு என்ன தோணுச்சா, இப்போ நம்ம நாடு சேஃப் ஆயிடுச்சு, நம்ம வீடெல்லாம் சேஃப் ஆகணும் அப்படின்னா எல்லார்கிட்டையும் பூனை நாயெல்லாம் வளர்க்குறதுக்கு பதிலாக அந்த சிங்கத்தை கொடுத்து வளர்க்க சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட நாட்டுக்குள்ளேயும் நிறைய சிங்கம் உருவாக ஆரம்பிச்சிருச்சான். சிங்கங்கிறது எப்படி இருந்தாலும் ஒரு மேன் ஈட்டிங் கார்னிவோர் தானே, அதோட குணாதிசயம் அப்படிங்கிறது எப்பயாவது ஒரு தடவை வெளிப்பட்டே தீரும், ரைட்? அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ஒரு சிங்கம் மேனிட்டர் ஆனதை பார்த்து மற்ற எல்லா சிங்கமும் மேனிட்டர்ஸ் ஆயிடுச்சு. அதே நிலைமை தான் இப்போ நமக்கும். ஒரு கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்னதான் ஒரு நல்ல எஃபிஷியண்டான ஒரு டூலாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணுற இடத்துல யூஸ் பண்ணுற மாதிரி யூஸ் பண்ணணும். நம்ம கை வரைக்கும், நம்ம ஸ்மார்ட் ஃபோன்ஸ்ல இருந்து நம்ம விரிஸ்ட் வாட்ச் வரைக்கும், ஏன் நம்ம பேஸ் மேக்கர்ஸ் எல்லாம் கூட கம்ப்யூட்டர்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குள்ளேயும் மால்வேரை புகுத்த முடியும், எல்லாத்தையுமே மால் ஃபங்க்ஷன் பண்ண வைக்க முடியும். யா, ஸோ கோயிங் இன்டு தட், யா, நமக்கு வாட் புட்ஸ் அஸ் இன் திஸ் பொசிஷன் பார்த்தோம். நம்ம ஓவர் யூசேஜ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் மட்டும் இல்லாமல் ஓவர் டிபெண்டன்சி ஆன் கம்ப்யூட்டர்ஸ் புட்ஸ் அஸ் இன் திஸ் பொசிஷன். நம்ம கம்ப்யூட்டர்ஸை அதிகமாக யூஸ் பண்ண we are not only using computers, we are being exposed to the vulnerabilities which come along with the computers. Okay, next, yeah, smartphones, smart TVs, smart refrigerators எல்லாமே சொல்கிறோம் இல்லையா, அது ஸ்மார்ட் அப்படிங்கிறது எது கூட கம்பேர் பண்ணி ஸ்மார்ட்னு சொல்கிறாங்க அப்படின்னா, ப்ரீவியஸ் ஐட்ரேஷன்ஸ் ஆஃப் அதே டிவைஸ். ஒரு டம் செல்ஃபோன் இருக்குது, அதாவது நோக்கியா 1100 இருக்குது அப்படின்னு, அது கூட கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் அது ஸ்மார்ட். மற்ற எல்லா ஆஸ்பெக்ட்லையும் அது வந்துட்டு ஸோ டம். ஓகே ஓகே, ஒரு டிப்பிக்கலான மேன் அவனை சுற்றி பார்க்கும்போது இப்போ நான் இங்கே லிஸ்ட் பண்ணியிருக்கேன், இந்த ஸ்லைடில் லிஸ்ட் பண்ணியிருக்கிற டிவைசஸில் அட்லீஸ்ட் ஒரு 10-15, அட்லீஸ்ட் இல்லாட்டி ஒரு 5-6 அவனோட கண்ணுக்கு தெரியும். அவனோட ஸ்மார்ட் ஃபோன், அவனோட வைஃபை ரவுட்டர் ஆகட்டும், இல்லையா அவனோட டிவி, ஸ்மார்ட் டிவி ஆகட்டும், இல்லாட்டா அவன் கையில் கட்டியிருக்கிற ஸ்மார்ட் வாட்ச் ஆகட்டும், இது ஏதோ ஒன்று ஹேக் பண்ணாவே போதும், அவனோட முக்கால்வாசி டேட்டாவை நம்ம எடுத்துடலாம். ஓகே, 2020 இது ஒரு 3 months பேக் எடுத்த டேட்டான்னு நினைக்கிறேன். 31 billion டிவைசஸ் கனெக்ட் ஆகிருந்தது இன்டர்நெட் கூட. 2025 75 billion இந்த IoT எனேபிள் டிவைசஸ் எல்லாம் வளர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. another ஸ்டாட் வந்துட்டு டாகரிங் ஸ்டாட் என்னன்னா, 3 months பீரியட்ல மட்டும் இந்தியாவில் ஸ்மார்ட் ஃபோன் கன்சம்ஷன், அதாவது புது ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வாங்கியிருக்கிறது 250% உயர்ந்திருக்கு. நம்மளோட டேட்டா, ஓகே, has to mute. Sorry, ஒரே நிமிஷம். மியூட் பண்ணிட்டாங்க. Sure, you carry on. Okay. So the number of connected devices அதிகமாக the number of people who are being exposed and the amount of they being exposed. இப்போ நான் ஒரு டிவைஸ் வச்சு என்ன ட்ராக் பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த டிவைஸ்லேருந்து என்னென்ன டேட்டா எடுக்க முடியும். இப்போ என்னோட ஸ்மார்ட் வாட்ச்லேருந்து என்னெல்லாம் டேட்டா எடுக்க முடியும் அப்படின்னா, என்னோட ஹார்ட் பீட்டு, நான் எவ்வளோ தூரம் நடக்கிறேன், எவ்வளோ தூரம் ஓடுறேன், ப்ளஸ் எனக்கு நோட்டிஃப் ஆன் பண்ணியிருந்தேன் அப்படின்னா என்னெல்லாம் மெசேஜ் இன்கமிங் ரிசீவ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும்தான் உங்களால் ஹேக் பண்ண முடியும். இதுவே என்னோட ஸ்மார்ட் வாட்ச் ப்ளஸ் என்னோட வைஃபை கேட்வே ஹேக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்னோட இன்டர்நெட் டிராஃபிக் மொத்தமாக உங்களால் மானிட்டர் பண்ண முடியும். We all should be afraid, of course. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, everyone has secrets.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்துட்டு ஹேக் தானே, பப்ஜி ஆடுறோம், ஹேக் தானே, யார் நம்ம டேட்டாவை எடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். நம்ம என்ன பில் கேட்ஸா இல்லை பிரைம் மினிஸ்டரா, நம்ம டேட்டா எடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்போம். பட் ஈச் அண்ட் எவ்ரி இண்டிவிஜுவல்ஸ் டேட்டா இஸ் as costly as gold, simply saying. Okay, first thing, நம்ம எல்லாருக்குமே சீக்ரெட்ஸ் இருக்கும், ரைட்? நம்ம சீக்ரெட்ஸ் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு அப்படின்னா, இன்கேஸ் காட் ஃபார்பிட், பட் இன்கேஸ் எக்ஸ்போஸ் ஆச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் தட் வி லூஸ் இஸ் அவர் செல்ஃப் ரெஸ்பெக்ட், ரைட்? நோ ஒன் வாண்ட்ஸ் டு டூ தட். எவ்ரி ஒன் ஹியர் நெக்ஸ்ட் நீட்ஸ் மணி. நமக்கு நம்ம பேங்க் சேவிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும், ரைட்? நெக்ஸ்ட் நம்ம ஜாப். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட புவர் ஹேண்ட்லிங் ஆஃப் ஃபிஷிங் அட்டாக்ஸ்னால, ஓகே, ஐ அம் கெட்டிங் an echo here. ஓகே, ஸோ இப்போ ஒரு ஃபிஷிங் இமெயில் வருது, அதை நம்ம தெரியாமல் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா the whole LAN network will be in compromised state. ஸோ இதுக்கெல்லாம் பார்த்து நம்ம பயப்படணும். ஏன் அப்படின்னா, பயம் வந்தாதான் நெக்ஸ்ட் நமக்கு அது என்ன பண்ண முடியும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு தாட் வரும். நெக்ஸ்ட், ஓகே, நமக்கு காமனா ஒரு மேன் சந்திக்கக்கூடிய, ஓகே, டிஜிட்டல் இந்தியான்னு நான் இந்த டைட்டில் எடுத்தப்ப ஐ தாட் ஐ ஜஸ்ட் கோ அரவுண்ட் வித் ஒரு கம்பெனிஸ் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லாமா இல்லை ஒரு இண்டிவிஜுவல் பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொல்லாமா அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். பட் யா, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு கவர் ஹவு மச் எவர் ஐ கேன் இன் தி நெக்ஸ்ட் 1 hour or so. First thing, malware attacks. மால்வேர் அட்டாக்ஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, இந்த வைரஸ் எல்லாம் உங்களோட, இல்லாட்டி சின்ன சின்ன மலிஷியஸ் ஆப்ஸ் எல்லாம் உங்களோட டிவைசஸில் இன்ஸ்டால் ஆகிடுதுல்ல, அதுதான் மால்வேர் அட்டாக்ஸ். இப்போ ஒரு ட்ரோஜன் எப்படி ஃபங்க்ஷன் ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் தி அதர் டே ஐ வாஸ் ட்ரைங் டு ரெக்கார்ட் அ மீட்டிங். கூகுள் மீட்டில் ரெக்கார்டுங்கிற ஆப்ஷன் இல்லை, ரைட்டா? நான் என்ன பண்ணேன், ஃப்ரீ ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணி என்னெல்லாம் வெப்சைட்ஸ் லிஸ்ட் ஆகுதோ அந்த வெப்சைட்டுக்குள்ளெல்லாம் போய் அது உண்மையாலுமே ஃப்ரீயாக இருக்கான்னு பார்த்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ஐ வாஸ் வேலிடேட்டிங். ஒரு என்ன ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட் மாதிரி தான் நான் வேலிடேட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஆனால் அந்த இன்ஸ்டன்ட்டில் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அந்த ஏதோ ஒரு ஆப்குள்ள, அப்படி இருந்தாலும் C++ டிஸ்ட்ரிபியூட்டபிள் தான் எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த ஏதோ ஒரு ஆப்குள்ள ஒரு ட்ரோஜனை பைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்னோட சிஸ்டமோட நிலைமை என்ன ஆகுது? ஒன்றும் பெருசாலாம் ஒன்றும் பண்ணிட வேண்டாம். அவங்க ஒரு காமன் கீலாகர் அண்ட் எஸ்டிஎம்பி இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுற ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். என்னோட பாஸ்வேர்டு, நான் என்னோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே அவங்களோட கையில் இருக்கும் நெக்ஸ்ட் டேவே. ஓகே, நெக்ஸ்ட் சைபர் ஸ்கேம்ஸ். இதுதான் ஒரு 80% மேலே இந்தியன்ஸ் வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகிற அட்டாக்ஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா சைபர் ஸ்கேம்ஸ். ஆஸ் அன் இண்டிவிஜுவல் நான் சொல்கிறது எப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்குமே இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்போம். உங்களுக்கு ஒரு இமெயில் வரும், நீங்கள் வந்துட்டு இவ்வளோ ரூபாய் வின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் வந்துட்டு வெயிட்டிங், சோஷியல் இன்ஜினியரிங் கீழே வருது. ஸோ அது ஒரு வகையான சைபர் ஸ்கேம்ஸ். இல்லாட்டி இன்னும் சில மாதிரியான அட்டாக்ஸ்லாம் கூட, ஸ்கேம்ஸ்லாம் கூட நடக்கும். எப்படின்னா, உங்களுக்கு பயம் உண்டு பண்ணுவாங்க. எப்படின்னா, உங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் டேக்ஸ் ஃப்ராட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் வந்துட்டு டேக்ஸ் எவாய்ட் பண்ணி கவர்மெண்ட் ஏமாத்திருக்கீங்க, நீங்கள் இவ்வளோ ரூபாய் ஃபைன் கட்டணும், இல்லாட்டி இப்போவே உங்களை வீட்டுக்கு போலீஸ் அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொல்லி உங்கள்கிட்ட காசு கேட்குற ட்ரை பண்ணுவாங்க. இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் வி ஹேவ் டு டூ இஸ் வி ஹேவ் டு பி காஷியஸ். நெக்ஸ்ட்டு மலிஷியஸ் டேட்டா ப்ரீச்சஸ். ஓகே, டேட்டா ப்ரீச்சஸ்னால் ஒன்றும் இல்லை, உங்களோட பாஸ்வேர்டை யாராவது ஹேக் பண்ணுறது, இல்லாட்டி ஏதாவது ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் யூஸ் பண்ணி உங்களோட சிஸ்டம் ஓப்பன் பண்ணுறது, அதெல்லாம் டேட்டா ப்ரீச்சஸ்க்கு கீழே வரும். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ். இது ஜீரோ டே வல்னரபிலிட்டிஸ் அதிகமாக வித்தியாசம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது, நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோங்கிறத பொறுத்து அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் டிஃபர் ஆகும். சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ஜீரோ டே வல்னரபிலிட்டிஸ் அப்படின்னா, இப்போ உங்களோட ஆண்ட்ராய்டு செல்ஃபோன் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆண்ட்ராய்டு செல்ஃபோனோட ஓஎஸ் இருக்கு இல்லையா, ஆண்ட்ராய்டு ஓஎஸ், அது வந்து ஓப்பன் சோர்ஸ். அதை வந்துட்டு நிறைய பென்டெஸ்டர்ஸ் இல்லை அப்புறம் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வேறு சினாரியோஸ் வச்சு ஹேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு சினாரியோவில் ஹேக் ஆகிடுச்சு, உள்ளே இருக்கிற எல்லா டேட்டாவும் எனக்கு எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்துட்டு அந்த சாஃப்ட்வேரில்
ஒரு எரர். அந்த சாஃப்ட்வேரில் இது வந்துட்டு கோடு நம்ம கம்பைல் பண்ணும்போது எரர் வரும்ல, அந்த மாதிரி இல்லை. அது வந்துட்டு ஒரு ஃபீச்சர் அவங்க எழுதியிருக்காங்க. அந்த ஃபீச்சர் வந்து கம்ப்ளீட்டாக இம்ப்ளிமெண்ட்டும் ஆயிருக்கு. பட் அந்த ஃபீச்சர்னால வேற ஏதாவது ஒரு டேட்டா எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு சினாரியோ. இதெல்லாம் வந்து 0 டே வல்னரபிலிட்டிஸ் கீழே வரும். நெக்ஸ்ட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இண்டிவிஜுவல் மேலே மோஸ்ட்டாக கான்சென்ட்ரேட் அட்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா சோஷியல் இன்ஜினியரிங் பேஸ்ட் அட்டாக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் அதில் வந்துட்டு ஃபிஷிங் அட்டாக்ஸு. ஃபிஷிங் அட்டாக்ஸ் மாதிரியே இருக்கிற இன்னும் 2 பார்த்தீங்கன்னா ப்ரீடெக்ஸ்டிங் அண்ட் பெயிட்டிங். பெயிட்டிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபிஷிங்லேருந்தே வரலாம். ஃபிஷிங்கிறது உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு இமேஜின் பண்ணிக்கோங்க இந்த சினாரியோவை. உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் வருது, ஹாய் ஐ எம் ஃப்ரம் இங்கிலாந்து, நான் வந்துட்டு உங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் வந்துட்டு நல்லா சோஷியல் சர்வீஸ் பண்ணுறீங்க, ஸோ ஐ வுட் லைக் டு ட்ரான்ஸ்ஃபர் மை சேவிங்ஸ் ஒரு $100,000 டு யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது கூட வேண்டாம், யுவர் பாஸ்வேர்ட் ஹேஸ் எக்ஸ்பயர்டு அப்படின்னு சொல்லி annauniversity.gmail.comலேருந்து ஒரு மெயில் வருதுன்னு வச்சுக்கோங்க. அது நீங்கள் தெரியாதனமாக கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அண்ணா யூனிவர்சிட்டி வெப்பேஜ் மாதிரியே ஒரு வெப்பேஜ் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த பேஜுக்கு போயிட்டு ஒரு 2 டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும், கன்ஃபார்ம் யுவர் ஓல்டு பாஸ்வேர்டு, என்டர் யுவர் நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு. நீங்கள் உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டு தெரியாமல் கொடுத்துட்டு இதான் என்னோட நியூ பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருப்பீங்க மாற்றினதுக்கப்புறமா. பட் ஆனால் உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டை அவங்க அதுக்கப்புறமா எப்படி யூஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது. ரைட். நெக்ஸ்ட்டு ப்ரீடெக்ஸ்டிங். ப்ரீடெக்ஸ்டிங்கிறது யூஸ்வலாக கார்ப்பரேட்ஸில் நடக்கிறது. இமேஜின் நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க, ரைட். அப்போது அவங்களோட ஆஃபர் லெட்டர் எதிர்பார்த்து உட்காந்துட்டு இருக்கீங்க. அப்போது gmail.com, அதாவது HR so&so company @gmail.com அப்படின்னு சொல்லி ஒரு இமெயில் ஐடியிலேருந்து உங்களுக்கு மெசேஜ் வருது, ஹாய் சௌந்தர், ப்ளீஸ் ஷேர் யுவர் ஆதார் கார்டு, பேன் கார்டு நம்பர் அண்ட் blank செக் வித் அஸ், ஸோ வில் ப்ராசஸ் த, இந்த காசு உங்களோட அக்கௌண்ட்டில் போகிறதெல்லாம் நாங்கள் ப்ராசஸ் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைப்போம், நம்ம ஆஸ் அ ஃப்ரெஷர் நமக்கு தெரியாது, ஓகே நீங்கள் வந்து இந்த கம்பெனியில் தான் பிளேஸ் ஆகிருக்கோன்னு உங்களுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு, ரைட்டா, அதனால் கண்டிப்பாக அந்த கம்பெனியோட ஹெச்ஆராக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் கொடுத்துருவோம். ஸோ அது வந்துட்டு ஒரு எலாபரேட்டான பேக்ரவுண்ட் ஸ்டோரி கிரியேட் பண்ணி அது மூலியமா உங்களோட கிரெடென்ஷியல்ஸை வாங்குறது அப்படிங்கிறது ப்ரீடெக்ஸ்டிங். நெக்ஸ்ட்டு பெயிட்டிங். இதுவும் ஒரு ஃபார்ம் ஆஃப் ஃபிஷிங்னே சொல்லலாம். பெயிட்டிங்கிறது ஒரு மீனுக்கு எப்படி தூண்டில்ல வேர்ம்ஸ் எல்லாம் வச்சு பெயிட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி உங்களுக்கு ஏதோ ஒரு உங்களோட பாஸ்வேர்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் அதுக்கு பதிலாக உங்களுக்கு வேற ஏதாவது தரேன் அப்படின்னு சொல்லி சொல்றது தான் பெயிட்டிங். டெயில் கேட்டிங் அப்படிங்கிறது ஓகே, இது சோஷியல் இன்ஜினியரிங்க்கு கீழே வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா யா மேபி. டெயில் கேட்டிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட குக்கீஸு ஏதோ ஒரு செஷன்ல இருந்து அவங்களால காப்பி பண்ண முடிஞ்சது அப்படின்னா அந்த செஷன் ஸ்டில் ஆக்டிவாக இருக்கும்போது நீங்கள் வந்துட்டு அந்த செஷனை லாக் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க அதே செஷனை வேற இடத்துல ஆக்டிவேட் பண்ணிடுவாங்க சேம் குக்கீஸ் வச்சு. அதுக்கு பேர் தான் டெயில் கேட்டிங். ஸோ டெயில் கேட்டிங்கிற டேர்ம் வந்துட்டு ஆஃபீஸ் போயிட்டு இருக்க எல்லாருக்கும் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எப்படின்னா நீங்கள் ஒரு டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறீங்க, அந்த டோருக்கான சாவி உங்கள்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த டோரை ஓப்பன் பண்ணி உள்ளே போகும்போது உங்களுக்கு பின்னாடி இன்னொருத்தனும் வந்துடுறான், அதுக்கு பேர் தான் டெயில் கேட்டிங். ஸோ உங்களோட செஷனை இன்னொருத்தனே உங்கள் பின்னாடியும் நீங்கள் அவனுக்கு வந்துட்டு உங்களோட பாஸ்வேர்டும் தெரியாது, யூசர் ஐடியும் கூட தெரியாது, பட் ஆனால் உங்களோட செஷனோட குக்கீஸ் மட்டும் வச்சு உங்களுக்கு பின்னாடியே வந்துடுவோம். ஓகே, இப்போ ஒரு இண்டிவிஜுவலுக்கு அகெயின்ஸ்டாக என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு லிஸ்ட்டாக பார்த்துருந்தோம். இப்போ ஒரு கம்பெனிக்கு என்னெல்லாம் நடக்கலான்னு பார்க்கலாம். ஒரு கம்பெனி ஒரு வெப்சைட் பேஸ்ட் கம்பெனின்னு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி இல்லை ஒரு கன்சல்டன்சி கம்பெனி, எது கம்பெனிக்கு கண்டிப்பாக ஃபிஷிங் அட்டாக்னால பெரிய டேமேஜ் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் கிரெடென்ஷியல்ஸ் அப்படிங்கிறது தான் உங்களோட டேட்டா அப்படிங்கிற பீரோக்கான கீ, ரைட். ஸோ ஃபிஷிங் மூலிமா உங்களோட கிரெடென்ஷியல்ஸை ஈஸியாக உங்களால் கேப்சர் பண்ணிட முடியும். ஸோ மோஸ்ட் காமனான அட்டாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிஷிங்கு. மோஸ்ட் சிம்பிளான அட்டாக் இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா SQL இன்ஜெக்ஷன். அதுக்கு முன்னாடி நம்ம மேன் இன் த மிடில் அட்டாக் முடிச்சுட்டு வருவோம். மேன் இன் த மிடில் அட்டாக் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களோட கம்ப்யூட்டர் இருக்குது, கரெக்டாக. இமேஜின் தி சினாரியோ, உங்கள் கம்ப்யூட்டர் இருக்குது, நெக்ஸ்ட்டு உங்களோட வைஃபை ரவுட்டர் இருக்குது. நீங்கள் உங்கள் பெட்டில் படுத்துட்டு உங்களோட வைஃபை ரவுட்டர் வழியாக படம் பார்த்துட்டு இருக்கீங்க.
அப்போ கம்யூனிகேஷன் எதுக்கும் நடக்குது? உங்களோட லேப்டாப்க்கும் உங்களோட வைஃபை ரவுட்டருக்கும் நடுவில் டேட்டா கம்யூனிகேஷன் நடந்துட்டு இருக்கும். இந்த டேட்டா கம்யூனிகேஷனை உங்களுக்கே தெரியாம இன்னொரு தேர்ட் பார்ட்டி வியூ பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பேர் தான் ஈவ்ஸ் டிராப்பிங். ஈவ்ஸ் டிராப்பிங்கிறது மேன் இன் த மிடில் அட்டாக் கீழே தான் வரும். ஈவ்ஸ் டிராப்பிங், ஏஆர்பி ஸ்பூஃபிங், இந்த மாதிரி சில சப் கேட்டகரிஸ்லாம் வரும். மேன் இன் த மிடில் அட்டாக்ல இப்போ நம்ம பின்னாடி போக ஏஆர்பி ஸ்பூஃபிங்கில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாம். எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன் நெக்ஸ்ட் வரேன். எஸ்கியூஎல்னா ஸ்ட்ரக்சர்ட் query லாங்குவேஜ். ஒரு டேட்டா பேஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான மோஸ்ட் காமன்லி யூஸ்டு லாங்குவேஜ்னு சொல்லலாம். மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் எஸ்கியூஎல் பேஸ்டு டேட்டா பேஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. காமனாக யூஸ் பண்ணுற 2 queriesன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூஆர்எல் query வந்துட்டு பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெத்தட் அண்ட் கெட் மெத்தட். போஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா யூஆர்எல்லே உங்களோட கமாண்ட்ஸு, அதாவது உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் எக்ஸ்போஸ் ஆகிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த க்ரெடென்ஷியல்ஸை என்கிரிப்ட் பண்ணி கொடுப்பாங்க. பட் ஆனால் அந்த வெப்சைட்லேயே அந்த என்கிரிப்ஷன் ஸ்டாண்டர்ட்ஸ் பைண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா ஈஸியாக டீக்ரிப்டும் பண்ணிட முடியும். ஸோ ஒரு ஏபிஐ வழியாக கால் பண்ணி என்கிரிப்டோ டீக்ரிப்டோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏபிஐ எக்ஸ்போஸ் ஆயிருந்தது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஏபிஐ போயிட்டு உங்களோட என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் எப்படின்னு படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கூட உங்களோட யூஆர்எல்ல எக்ஸ்போஸ் ஆகிருக்கிற அந்த க்ரெடென்ஷியல்ஸை அவங்களால எடுத்துக்க முடியும். இது வந்து டைரக்ட் எஸ்கியூஎல் கிடையாது. எஸ்கியூஎல் அப்படிங்கிறது என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, உங்களோட யூசர் நேம், லாகின் ஐடி, பாஸ்வேர்ட் கொடுக்குற 2 ஸ்க்ரீன் டப்பா இருக்குன்னு வச்சுக்கோங்க, டெக்ஸ்ட் பாக்ஸு. அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் டைரெக்டாக அவங்க லாகின் ஐடி கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு எஸ்கியூஎல் query அனுப்புகிறாங்க அப்படின்னா அது வந்துட்டு டோட்டல் எஸ்கியூஎல் queryயை மாற்றுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது வெப்சைட் சரியாக பில்டு பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி சான்சஸ் இருக்குது. ஸோ வில் சி அது எப்படி நடக்குதுன்னு பின்னாடி பார்க்கலாம். எக்ஸசஸ் கிராஸ் சைட் ஸ்கிரிப்டிங் வந்துட்டு இதுவும் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் புவர்லி பில்ட் வெப் ஆப்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் யூடியூப் எடுத்துக்கோங்களேன். யூடியூப்பில் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கமெண்ட் போடுவீங்க, கரெக்டாக? ஸோ கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த வெப்பேஜ், அந்த வெப் ஆப்பு இல்லை ஏதோ ஒரு ஆப்பில் உங்களோட கமெண்ட் அங்கே இருக்காது. நீங்கள் கமெண்ட்டை போட்டு என்டர் அமுக்குனதுக்கப்புறமா அந்த வெப்பேஜ் லோடும் ஆகாது, ஒன்றுமே ஆகாது. எப்படின்னே தெரில, உங்களோட கமெண்ட் வந்துட்டு அந்த வெப்பேஜில் எம்பெட் ஆகிடுது. எப்படி? இது வந்துட்டு இது ஒரு புவர்லி பில்ட் வெப்சைட்டாக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ஜாவா ஸ்கிரிப்டில் உங்களோட டெக்ஸ்ட்டை ஸ்ட்ரிங்கை கன்சிடர் பண்ணாமல் ஏதோ ஒரு இன்புட் யூசர் கொடுக்குறாங்க, அந்த யூசரை இந்த இடத்துல எம்பெட் பண்ணு அப்படிங்கிறது, என்டர் அமுக்கும்போது எம்பெட் பண்ணு அப்படிங்கிற மாதிரி கமாண்ட் எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கமெண்ட் எழுதுறதுக்கு பதிலாக ஜாவா ஸ்கிரிப்ட் query எழுதுகிறோம் அப்படின்னா அந்த வெப்சைட்டோட குக்கீஸ் என்ன அப்படின்னு நம்மளால எடுத்துக்க முடியும். அந்த வெப்சைட்டோட குக்கீஸ் எடுத்துட்டோம்னாலே போதும், அந்த சைட்டை நம்ம ஹைஜாக் பண்ணிட முடியும். இல்லாட்டி அந்த செஷனை நம்மளால டெயில்கேட் பண்ண முடியும், ரைட்? நெக்ஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் இல்லாட்டி டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ். டினையல் ஆஃப் சர்வீஸ் அட்டாக்ஸ் வந்துட்டு வர கொஞ்சம் நாளாக தான் ரொம்ப பவர்ஃபுல்லாகிட்டே வருது. அதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ ஐஓடி டிவைசஸ் வந்துருச்சு. என்னோட ரிசர்ச்சும் கூட டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ் எப்படி மிட்டிகேட் பண்ணலாம் ஐஓடி டிவைசஸில் அப்படிங்கிறத பொறுத்து தான். ஸோ என்ன சம்மந்தம் ஐஓடி டிவைஸ்க்கும் டிஸ்ட்ரிபியூட்டட் டினையல் ஆஃப் சர்வீஸ்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சர்வர் எடுத்துக்கலாம் ஃபார் அ சினாரியோ எக்ஸாம்பிளுக்கு. அந்த சர்வர் வந்துட்டு ஒரு நாளைக்கு 100 கிளைண்ட்ஸ்க்கு சர்வ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஒரு கிளைண்ட் வந்து ஒரு query கொடுப்பாரு, அந்த சர்வரில் இருக்கிற டேட்டாவை அந்த query வந்துட்டு ரிட்டர்ன் பண்ணும். இது வந்துட்டு அந்த 100 யூசர்ஸ்க்கும் கான்ஸ்டண்ட்டாக நடந்துகிட்டே இருக்கிற ஒரு ப்ராசஸ். இப்போது ஒரு காம்படிட்டர் கம்பெனி இல்லை ஒரு ஹேக்கர் வந்துட்டு அந்த வெப் சர்வரை இன்டரப்ட் பண்ணணும், இல்லை டெஸ்ட்ராய் பண்ணணும்னு நினைக்கிறாரு, இல்லை அவங்களோட பிஸ்னஸை கீழே கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு. என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவரோட லேப்டாப்பு இல்லாட்டி ஒரு 4-5 லேப்டாப் எடுத்து வச்சுட்டு அந்த வெப் சர்வர் அட்ரஸ்க்கு கண்டினியூஸாக ரிக்வெஸ்ட் பிங் பண்ணிகிட்டே இருப்பார். டிடிஓஎஸ் ப்ரொடெக்ஷன் இல்லை அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் க்ளவுட்ஃப்ளவர், அஷ்யூர், அந்த மாதிரி அஷ்யூர் ப்ரொவைட் பண்ணுற சர்வீசஸ் எல்லாம் இல்லை அப்படின்னா, உங்களுக்கு ஒரு query ரிசீவ் ஆகுதுன்னா அதை பார்ஸ் பண்ணியே ஆகணும் அந்த வெப் சர்வர். ஸோ பார்ஸ் பண்ண ட்ரை பண்ண குவிஞ்சிக்கிட்டே இருக்கும் ரிக்வெஸ்ட்ஸு.
அந்த மாதிரி நம்மளால ப்ராசஸ் பண்ண முடியாத அளவுக்கு ரிக்வஸ்ட் வந்துட்டே இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வந்துட்டு போட இன்னைக்கு நான் அவ்வளோதான் வேலையை விட்டு போயிடலாம் அப்படின்னு போவோம்ல, அதே மாதிரி அந்த வெப் சர்வரும் அவுட் ஆஃப் சர்வீஸ் போயிடும். மேபி கொஞ்சம் நேரத்துக்கு தான், ஹார்ட் ரீசெட் பண்ணுற வரைக்கும். பட் அந்த நேரத்தில் அதர் யூசர்ஸ்க்கு அது வந்துட்டு ஆக்சஸ் பண்ண முடியாமல் போயிடும். ரைட்டா? அந்த கம்பெனியோட ரெப்யூட்டேஷன் அடிவாங்க ஃபர்ஸ்ட் திங். அந்த சர்வீஸை கொஞ்சம் நேரத்துக்கு இல்லை கொஞ்சம் நாளைகளுக்கு யாருனாலுமே யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆகிடும். ரைட்? ஸோ இதுதான் டிஸ்ட்ரிபியூட்டட் டினைல் ஆஃப் சர்வீஸ் ஆர் டினைல் ஆஃப் சர்வீஸ். இதில் ஐஓடி எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டா அனுப்புனா ஓகே ஃபைன், எப்படியோ சமாளிச்சிடலாம். இதுவே 10 கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டா அனுப்புனா, இல்லை ஒரு 10,000 கம்ப்யூட்டர்லேருந்து டேட்டா கான்ஸ்டண்ட்டாக பிங் ஆகிக்கிட்டே இருந்தா, அதே மாதிரி தான் ஒரு ஐஓடி டிவைஸ் அப்படிங்கிறதுக்குள்ள ஒரு சின்ன எம்பெடட் சிஸ்டம் இருக்கும் இல்லையா, அது வழியாக கேட்வேக்கு கம்யூனிகேட் ஆகிக்கிட்டே இருக்கும். அது கேட்வேக்கு கம்யூனிகேட் ஆகிறதுக்கு பதிலாக யூ ஜஸ்ட் கம்யூனிகேட் டு த வெப் சர்வர் அப்படின்னு சொல்லி அட்ரஸை மாற்றி நம்ம எம்பெட் பண்ணிடுவோம். அது வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக இந்த சர்வருக்கு பிங் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இட் வில் ஆல்சோ பிகம் ஒன் ஆஃப் த மெம்பர் இன் அவர் அட்டாக். ஓகே, என்னெல்லாம் காமனாக நடக்கும் அப்படின்னு பார்த்துட்டோம். ஸோ வில் ஜஸ்ட் கோ ஜாலியாக ஒரு சின்னதாக பார்ப்போம். ஃபிஷிங்னா என்ன, எப்படிலாம் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் திங் நமக்கு அவேர்னஸ் எப்படி கிரியேட் ஆக வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பார்க்கலாம். இட்ஸ் ஜஸ்ட் அ ஜாலி செஷன். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நடுவிலே கேட்கலாம், நோ ப்ராப்ளம்ஸ் அட் ஆல். ஓகே ஓகே டெக்ஸ்ட். ஓகே, ஃபிஷிங் வருவோம். இப்போது இரும்பு திரை படம் பார்த்துருக்கோம், கரெக்டா? அந்த படத்தில் ஒரு சீனில் எம்டி மெசேஜ் வரும். நானும் கூட யோசித்தேன், எம்டியால் எப்படி மெசேஜ் வருது அப்படின்னு. வரும் கண்டிப்பாக. அந்த மெசேஜை நீங்கள் ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணாவே போதும். அது எந்த மாதிரி ரிக்வெஸ்ட் அனுப்பும் அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு இந்த லிங்க்லேருந்து ஏதோ ஒன்று டவுன்லோட் பண்ண ட்ரை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களோட ஃபோன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அது ஒரு பேக்ரவுண்டில் ஒரு லிங்க்கை எம்பெட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லிங்க் வழியாக, ஆப்வியஸ்லி நம்ம ஸ்மார்ட் ஃபோன் எல்லாமே இன்டர்நெட் கூட கனெக்ட் ஆகிருக்கும் இல்லையா, அந்த லிங்க் வழியாக ஒரு பேக் டோர் உங்களோட ஃபோனில் டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடும். அது வந்து இரும்பு திரை மூவியில். அதே மாதிரி ஃபிஷிங் அட்டாக்ஸில் ஏதோ ஒரு தெரியாதனமாக ஏதோ ஒரு லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த லிங்க்கு ஏதோ ஒரு பேஜுக்கு போகிற மாதிரி போயிட்டு அந்த பேஜ்லேருந்து ரீடைரக்ட் ஆகலாம் ஒன் திங். இல்லை அப்படின்னா டேரெக்டாகவே ஏதோ ஒரு மலிஷியஸ் பேஜுக்கு போயிட்டு ஏதோ ஒன்று தானாக டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கலாம். ஒரு பேக் டோரோ, ஒரு மலிஷியஸ் ட்ரோஜன் ஃபைலோ, இல்லை எனிதிங் டவுன்லோட் ஆகி உங்களோட சிஸ்டமை அட்டாக் பண்ணுறதுக்கு, ஒரு ரேன்சம் வேறோ என்ன வேணால் டவுன்லோட் ஆகலாம். அட்டாக் பண்ணுறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இது ஒரு எக்ஸாம்பிள். நான் ப்ரீவியஸாக யூஸ் பண்ணியிருந்த யூனிவர்சிட்டியோட எக்ஸாம்பிளே வச்சு போட்டிருக்கேன். உங்களோட ஜிமெயிலுக்கு உங்களோட ஒரு மெயில் வருது. ஸோ அண்ணா யூனிவர்சிட்டி தான், நம்ம பசங்க முக்கால்வாசி பேர் அண்ணா யூனிவர்சிட்டி தான் படிப்போம். அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து டு மீ ஒரு மெயில் வருது. டியர் நெட்வொர்க் யூசர், உங்களோட பாஸ்வேர்டு வந்துட்டு 24 ஹவர்ஸில் எக்ஸ்பயர் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு annauniversity.edu/renewal ஓகே அப்படிங்கிற ஒரு லிங்க்கை அவன் கொடுத்துருக்கான். ரைட்டா? இந்த லிங்க் மேலே நம்ம கிளிக் பண்ண போகிறோம் அப்படின்னா என்ன நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? நீங்கள் பார்க்கலாம், annauniversity.edu/renewal தானே கொடுத்துருக்காங்க, கரெக்டான வெப்சைட்டாக தானே இருக்கும் அப்படின்னு. அவன் வெளியே எக்ஸ்போஸ் பண்ணியிருக்கிற டெக்ஸ்ட்டு வந்துட்டு annauniversity.edu/renewal. அது கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா எங்கே ரீடைரக்ட் ஆகும் அப்படிங்கிறது கீழே பாருங்க. ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறது annauniversity.edu/renewal அப்படிங்கிறது கரெக்டான பேஜ். பட்டு அவன் ரீடைரக்ட் ஆக வைக்கிற பேஜ் வந்துட்டு annauniversity.edurenewal.com அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல அவனோட வெப்சைட் பேர் edurenewal.com. அதில் ஆட் பண்ணியிருக்கிற ஒரு பேஜோட பேர் myuniversity.com, அதாவது annauniversity.com. ஸோ நம்மளும் அதிகமாக அதை நோட்டீஸ் பண்ணாமல் அந்த வெப்பேஜ் லோட் ஆனதுக்கப்புறம் அந்த வெப்பேஜை மட்டும் தான் நான் பார்ப்போம் மோஸ்ட்டாக. அந்த வெப்பேஜ் அசலாக அண்ணா யூனிவர்சிட்டி வெப்பேஜ் மாதிரியே அப்படியே காப்பி அடிச்சு வச்சுருப்போம். ஸோ இது யூஎக்ஸ் டெவலப்பருக்கு அவ்வளோ பெரிய வேலையெல்லாம் இருக்காது. அங்கே இருக்கிற சோர்ஸ் கோட் அப்படியே வியூ சோர்ஸ் கோட் பண்ணி அதில் கொஞ்சம் கம்பேட்டபிலிட்டி சேஞ்சஸ் பண்ணி, இல்லை ஒரு இமேஜஸ் மாற்றணுன்னா இமேஜஸ் மாற்றிட்டு வச்சோம்னா வேலை முடிஞ்சிடும். ஓகே, ஒரு யூஆர்எல்ல எப்படியெல்லாம் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ இந்த மெயில் எடுத்துக்கலாம். இதில்
எனி ஒன் ஆஃப் யூ இது இந்த சைட் மெயின் சைட் என்ன இந்த லிங்க்ல அப்படின்னு சொல்ல முடியுமா? இப்படி ஒரு யூசர் வந்துட்டு ஒரு லிங்கை ஒரு மெயிலை ரிசீவ் பண்ணியிருக்காரு. இந்த லிங்கை நான் கிளிக் பண்ண போகிறேன். இந்த லிங்க் நமக்கு எங்கே எடுத்துகிட்டு போகும்னு நினைக்கிறீங்க? நம்ம யூஸ்வலாக நினைக்கலாம் activate.facebookனு இருக்குல்ல, ஃபேஸ்புக்கோட சைட்டாக தான் இருக்கும் அப்படின்னு வச்சு நம்ம கிளிக் பண்ணிவிடுவோம். பட் அதுதான் இல்லை. ஒரு லிங்கை பார்த்துக்கிட்டிங்கன்னா http அந்த :/ இருக்கு இல்லையா, அங்கே இருந்து நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள். அடுத்த ஸ்லாஷ் எங்கே வருதுன்னு பாருங்கள். அடுத்த ஸ்லாஷ் வந்துட்டு .netக்கு முன்னாடி வருதா? ஸோ .netன்னு போட்டிருக்காங்க ரைட்டா. அதுக்கு இமீடியட்டான லெஃப்டில் எது இருக்குது அப்படின்னு பாருங்க. FB லாகின்ஸ் அப்படிங்கிற அந்த சைட் நேம் தான் ஹோம் சைட். அந்த ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கிற அந்த மெயினான சைட்டோட பேர் வந்துட்டு FB லாகின்ஸ். அந்த சைட்டில் இருக்கிற சப்ஷீட்ஸ் வந்துட்டு ஃபேஸ்புக்கு, ஆக்டிவேட்டு அப்படிங்கிறதெல்லாம். இதெல்லாம் வந்துட்டு இந்த .net ஸ்லாஷுக்கு லெஃப்ட் இருக்கிறது. ரைட் இருக்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா அது அந்த யூஆர்எலுக்கு சென்ட் பண்ணுற queries அதெல்லாம் பார்ஸ் பண்ணுறக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க. இல்லை கெட் மெத்தட் யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்குவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஷார்ட் அண்ட் யூஆர்எல்ஸ் பற்றி நம்ம எவ்வளோ தூரம் கவலை பண்ணணும்னு நினைக்கிறோம். இப்போது நம்ம LTLC எடுத்துக்கலாம், இல்லாட்டி நான் இருக்கிற ரோட் ட்ராக் கிளப் எடுத்துக்கலாம், இல்லை எனி ஒரு ஈவெண்ட்டை நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணுங்கள், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்ம் லிங்க் அனுப்புவோம் இல்லையா. இல்லாட்டி இந்த ஜூம் லிங்க் ஒன்று அனுப்புவோம். இந்த லிங்க்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். வாட்ஸ்அப் மெசேஜ்லேயே வந்து ஒரு 3 லைன் எடுத்துக்கிற அளவுக்கு பெருசாக இருக்கிற மெசேஜஸ். ஸோ இதை வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம மக்கள் வந்துட்டு டைப் பண்ணுறது கூட ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிட்லி இல்லை ஷார்ட் யூஆர்எல் இந்த மாதிரி சைட்ஸ்லாம் நம்ம போயிட்டு we will shorten our URL. இது வந்து ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம் ரைட். ஸோ இந்த மாதிரி சைட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க ஒரு ஷார்ட் அண்ட் யூஆர்எல்குள்ள மலிஷியஸ் சைட்டை ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்பேண்ட் யூஆர்எல் அப்படின்னு சைட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த மாதிரி வெப்சைட்ஸுக்கு போயிட்டு நீங்கள் இந்த பிக்சரில் காட்டியிருக்க மாதிரி இங்கே வந்துட்டு உங்களோட ஷார்ட் அண்ட் யூஆர்எல் கொடுத்துட்டு எக்ஸ்பேண்ட் யூஆர்எல் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அது என்ன, அந்த வெப்பேஜோட டைட்டில் என்ன, அந்த ஷார்ட் அண்ட் யூஆர்எல் என்ன, அது எங்கே எத்தனை தடவை ரீடைரக்ட் ஆக போகுது, அந்த ரீடைரக்ட் ஆக போகிற ஃபுல் வெப்சைட்டோட கம்ப்ளீட் லிங்க் என்ன அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துடும். இது வழியாக நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போது இந்த லாங் யூஆர்எல் லிங்க்குக்கு வாங்க. லாங் யூஆர்எல் லிங்க்குக்கு வாங்க. இதில் HTTPS ://க்கு அடுத்ததாக எங்கே ஸ்லாஷ் இருக்குன்னு பாருங்கள். .comக்கு அப்புறமா ஸ்லாஷ் இருக்குது கரெக்டாக. ஸோ .comக்கு இமீடியட் லெஃப்டில் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா கூகுள். ஸோ இது வந்துட்டு கூகுளோட ஒரு வெப்சைட் தான், சேஃப் தான் நம்ம அப்படின்னு சொல்லி நீங்கள் தாராளமாக கிளிக் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதுலேயும் பிவேராக இருக்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஓகே எத்தனை பேர் ஒரு சஸ்பீஷியஸான ஒரு லிங்கை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி வியூ சோர்ஸ் கொடுப்பீங்க, இல்லாட்டி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் இனிமேல் அதை கொடுக்க பாருங்கள் எப்படின்னு சொல்லி நம்ம இப்போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்க்கலாம். ஸோ இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட்டோ இல்லை யூஆர்எல் வியூ சோர்ஸ் கூட கொடுத்தீங்க அப்படின்னா அது இந்த யூஆர்எல் வந்துட்டு எந்த இடத்துல எம்பெட் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துல அந்த கோடு எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும் ரைட். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா bit.ly/1bdd_lxc அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கான் ரைட்டா. அதுவே அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரீடைரக்ட் ஆகிற ஷார்ட் அண்ட் லிங்க் வந்துட்டு வேறையாக கொடுத்துருப்பான் ரைட்டா. ஸோ நமக்கு டிஸ்பிளே ஆகிற டெக்ஸ்ட்டு பிளாக் கலரில் இருக்கிற டெக்ஸ்ட்டு, பட் ஆனால் அது ரீடைரக்ட் ஆக போகிற டெக்ஸ்ட் என்னமோ ப்ளூ கலரில் இருக்கிற டெக்ஸ்ட்டு. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம பீவாராக இருக்கணும். இதெல்லாம் நம்ம பார்ப்போம். யா ஸோ இன்னொன்று நான் இப்போ சொன்னேன்ல இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுங்க, இல்லாட்டி ரைட் கிளிக் பண்ணி வியூ சோர்ஸ் இன்ஃபோ கொடுங்க, இல்லை சோர்ஸ் கோடை வியூ பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன்ல. ஏன் நம்ம அந்த ஒரு யூஆர்எல் மேலே ஹோவர் பண்ணாலே தெரிஞ்சிருமே அந்த லிங்க் வந்து என்ன அப்படின்னு சில பேர் கேட்கலாம் ரைட்டா. ஜேஎஸ்ல ஹோவர் பண்ணாவே ஆக்ஷன்ஸ் நடக்கிறதுக்கான சில கோட்ஸ் எல்லாம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஈவெண்ட்டை சொல்கிறேன். ஆன் மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஈவெண்ட்டை ஜேஎஸ்ல கால் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு லிங்க் நீங்கள் மலிஷியஸ் லிங்க் கொடுத்துருக்கீங்க,
அந்த லிங்க் மேல ஹோவர் பண்ணாலே நமக்கு அந்த லிங்க் ரீடைரக்ட் ஆகிற மாதிரி எல்லாம் நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதுக்கு என்ன நமக்கு சேஃப்டி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரோம் யூஸ் பண்ணுறீங்கன்னா சில எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது ஸ்கிரிப்ட் சேஃப் அப்படிங்கிற இந்த எக்ஸ்டென்ஷன். நான் அப்புறமேட்டு எப்படி அது யூஸ் ஆகுதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த நோ ஸ்கிரிப்ட் இல்லை ஸ்கிரிப்ட் சேஃப் இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கு தேவையில்லாத ஜேஎஸ்லாம் என்னெல்லாம் அந்த வெப்சைட்டில் எம்பட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் கேன்சல் பண்ணிடும். ஒன் அண்ட் ஒன்லி இஃப் யூ எனேபிள் தெம். அந்த செஷனில் நீங்கள் அதை எனேபிள் பண்ணால் மட்டும்தான் அது உங்களுக்கு வேலை செய்யும். ரைட்? ஓகே. நெக்ஸ்ட் ஒரு சின்ன டெமோ. இங்கே பாருங்க, இங்கே நான் டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு ஹைப்பர் லிங்க் கொடுத்துருக்கேன். இங்கே நான் என்ன வேணால் கொடுத்துருக்கலாம், www.google.com கூட கொடுத்துருக்கலாம். அது மேலே நம்ம ஹோவர் பண்ணும்போது இது ஒரு மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன். இதுலேயே இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது. ஹோவர் பண்ணும்போது அது எந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போக போகுது அப்படிங்கிற அந்த ஹைப்பர் லிங்க் உங்களுக்கு எக்ஸ்போஸ் ஆகும். இது சும்மா ஒரு 2 மினிட்ஸில் நான் பண்ண ஒரு திங் தான். ஸோ இது மேலே நம்ம ஹோவர் பண்ணுறோம். கீழே என்ன வருதுன்னு பாருங்கள், யூஆர் கோனா கெட் hacked.dam. ஓகே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த வெப்சைட்டை HTML தான் பண்ணியிருக்காங்க. அந்த ஆன் மவுஸ் ஓவர் அப்படிங்கிற ஈவெண்ட்டு இதில் கால் பண்ண முடியாது. பட் had it been a JS website, God knows. ஓகே, வியூ பேஜ் சோர்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகலாம். இல்லாட்டி இது மேலே கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுக்கலாம். கொடுத்தோம் அப்படின்னா இது நம்மளை எங்கே ரீடைரக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ரைட்? gmail.com அப்படிங்கிற வெளியே எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அவன் உள்ளுக்குள்ள யூஆர் கோனா கெட் ஹேக்ட் அப்படின்னு ஒரு வெப்சைட்டுக்கு ரீடைரக்ட் பண்ணுறான். ரைட்? இதுலேயே செகண்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, லெஜிட்டிமேட்டாக இருக்க மாதிரி ஒரு யூஆர்எல் இருக்கு. அது மேலே ஹோவர் பண்ணி பார்க்கும்போதோ இல்லை நம்ம இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் கொடுக்கும்போதோ நம்ம சீக்கிரமாக நோட்டீஸ் பண்ண மாட்டோம். இந்த லிங்க் மேலே கிளிக் பண்ணலாமா? நல்லா உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இதில் ஹெட்டராக எக்ஸ்போஸ் இருக்கிறது வந்து microsoft.com அப்படின்னு வச்சுட்டு உள்ள ரீடைரக்ட் பண்ணுறது MICOSOFT.com அப்படின்னு மைக்ரோசாஃப்ட்னு வச்சுருக்கான். ஒரு ஆர் மிஸ்ஸிங். ஸோ டைப்போஸில் கூட அவங்க ஏமாத்திருக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரைட்? ஸோ நெக்ஸ்ட் ஃபைன். இந்த ஒரு இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் உள்ளே போகிறீங்க. போகும்போது raytheon.com அப்படின்னு ஒரு லிங்க். இந்த லிங்க் வேணா நீங்கள் கிளிக் பண்ணுவீங்களா? ஆப்வியஸ்லி பார்க்குற ரெண்டுமே சேமாக தான் இருக்குது. நானும் raytheon.comக்கு தான் நான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். ஸோ கிளிக் பண்ணால் அங்கே தானே போகும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ரைட்? பட் நீங்கள் இது வந்துட்டு ஒரு ட்ரஸ்டட் சைட்டில் இருந்தால் மட்டும்தான் பண்ணணும். நான் சொன்னேன்ல, ஒரு ஃப்ரீயாக ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் சாஃப்ட்வேர்ஸ்லாம் டவுன்லோட் பண்ணிட்டு இருந்தோம், அந்த இடத்துல இந்த லிங்க்கை நான் பார்த்தேன், கிளிக் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை ஏதோ ஒரு வழியில் ஹேக் பண்ணும் அப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஃபுல் ப்ரூஃபான ஒரு மெத்தட் வச்சுருப்பான். ஸோ அந்த ஃபுல் ப்ரூஃபான மெத்தடை எக்ஸிக்யூட் பண்ணுறக்கே நம்ம விடக்கூடாது. இந்த raytheon.com அப்படிங்கிற லிங்க்ல இந்த எக்ஸாம்பிளில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பார்த்துக்கோங்க, இந்த ஏவும் அதாவது எக்ஸ்போஸ் ஆகிருக்க ஏவும் உள்ள இருக்க ஏவும் சேமாக தான் இருக்குது. raytheon.com அப்படின்னு நான் இங்கிலீஷில் டைப் பண்ணேன் அப்படின்னா raytheon.comக்கு கண்டிப்பாக போயிடும். பட் இந்த லிங்கை கிளிக் பண்ணேன்னா என்ன ஒரு மலிஷியஸ் சைட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடும். எப்படின்னு நான் காட்டுறேன். ஸோ அது ஒரு ரஷ்யன் ஆல்ஃபபெட். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டும் ரஷ்யன் ஆல்ஃபபெட்டும் சில ஆல்ஃபபெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும் பார்க்கறக்கு. ஆஸ்கி வேல்யூ ஆனால் கண்டிப்பாக மாறும். ஆஸ்கி வேல்யூ மாறும், யூனிகோட் வேல்யூ மாறும். பட் உங்களுக்கு அது யூஆர்எல் எக்ஸ்போஸ் ஆகும்போது விஷுவலாக பார்க்கறக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட் ஃபேஸ் வந்துட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஓகே, இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம்? இது நம்ம யூஸ்வலாக ஒரு சைட்டில் பார்த்தோம்னா அது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆப்வியஸாக அது ஒரு ப்ராசஸ். நம்ம இதெல்லாம் ஆன்டிசிபேட் பண்ணிட்டு போகணும். இங்கே நான் இங்கிலீஷ்னு டைப் பண்ணியிருக்கேன், இங்கே ரஷ்யனில் அந்த டிரான்ஸ்லேட் ஆகிட்டு வந்திருக்கு. ரைட்டா? ஸோ ஐ ஜஸ்ட் கோ டு ஃபைண்ட் த ASCII வேல்யூ ஆஃப் கேர் கொடுத்துட்டு
ஆஸ்கி வேல்யூ டூலுக்கு போயிடுறேன். இங்கே நான் வந்து என்னோட கீபோர்ட்லேருந்து லெட்டர் ஏ அப்படின்னு டைப் பண்ணுறேன். அதுக்கு ஆஸ்கி வேல்யூ என்னவா இருக்கும்? 97 நமக்கு தெரிஞ்சது தான், ரைட்? நெக்ஸ்ட்டு நான் இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இருக்கிற ரஷ்யன் ஏவை காப்பி பண்ணிட்டு போயிட்டு ஆஸ்கி வேல்யூ தேட போகிறேன். delete control V. ஸோ இதோட ஆஸ்கி வேல்யூ என்னவா இருக்கும்? 97 தான் இருக்கணும்? கண்டிப்பாக கிடையாது. அதோட யூனிகோட் வேல்யூ ஆகட்டும், ஆஸ்கி வேல்யூ ஆகட்டும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். பட் இந்த யூஆர்எல் நம்ம பார்க்கும்போது ஓகே raytheon.com தான் கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் யா ஏதாவது ஒரு யூஆர்எல் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா .edu.com அப்படின்னு போட்டிருக்கோம் அப்படின்னா ஓகே நெட்ஃப்ளிக்ஸ் தானே, அதாவது புதுசாக பிரான்ச் ஆரம்பிச்சிருக்கான் போல அப்படின்லாம் நினைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா போகணுன்னா ஜஸ்ட் கூகுள் இட், நெட்ஃப்ளிக்ஸ் இந்தியா அப்படின்னு போயிட்டு கூகுளில் டைப் பண்ணிங்கன்னா இருக்கும். சேம் வித் எனி யூஆர்எல், சஸ்பிஷியஸ் யூஆர்எல் தட் யூ கேன் கம் அக்ராஸ். ஓகே, another thing I wanted to introduce is a small game. இந்த URL பற்றி நம்ம எவ்வளோதான் சொன்னாலும் நமக்கு அதிகமாக புரியாது. only when we come across it we'll understand, right? But once come across பண்ணாவே it can have disastrous effects. So I just found a game online. அது ஒரு ரவுண்ட் மட்டும் உங்களுக்கு விளையாடி காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஸோ another thing, www.soundware.comனு ஒரு URL எம்பெட் பண்ணியிருக்கேன். பட் அது எங்கே ரீடைரக்ட் பண்ண போகுதுன்னு பார்த்தீங்கன்னா somewhere else. ஓகே, இந்த கேம் கொஞ்சம் குழந்தைத்தனமாக தான் இருக்கும். பேர் வித் மீ ஜஸ்ட் ஃபார் 2-3 minutes அவ்வளோதான். ஓகே, அங்கே பார்த்தீங்களா இதுதான் என்னோட சேஃப்டி JS சேஃப்டி திங். ஃப்ளாஷ் பிளேயர். ஓகே, ப்ளே. ஸோ இந்த மீன் வந்துட்டு சாப்பிட போகுது. எதை சாப்பிட போகுது அப்படின்னா யூஆர்எல்ஸை சாப்பிட போகுது. கரெக்டான யூஆர்எல்ஸ் மட்டும்தான் சாப்பிட பேங்க் யூஸ் அப்படிங்கிறது அந்த வெப்சைட் நேமா இல்லை SK.com வெப்சைட் நேம். SK.com நம்ம சாப்பிட இது வந்து அதுக்கப்புறமா /case.com என்ன இங்க பண்ணிருக்காங்க ஸோ ஐ வில் சென்ட் யூ த கேம்ஸ் லிங்க். அதை வச்சு நமக்கு இல்லை நம்ம பேரண்ட்ஸ்க்கு இல்லை ஏதாவது வீட்டில் ஏதாவது சின்ன பசங்க இருக்காங்க அப்படின்னா
மேபி இப்போல்லாம் அவங்க கூட வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸ்லாம் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ தே ஆல்சோ ஹாவ் டு ஹாவ் த நாலேஜ் ஆன் எதெல்லாம் வந்துட்டு லெஜிட்டிமேட் லிங்க்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ரீடெக்ஸ்டிங், வெயிட்டிங், டெலிகேட்டிங் பற்றி நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ ஐம் ஜஸ்ட் ஸ்கிப்பிங் தட். நெக்ஸ்ட்டு கீலாகர்ஸ் பற்றி முன்னாடியே சொல்லியிருந்தேன், ரைட். நம்ம ஏதோ ஒரு சைட் கிளிக் பண்ணும்போது சின்னதாக ஒரு கோடு நமக்கு பின்னாடி டவுன்லோட் ஆகி இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா அது பேக்ரவுண்டில் ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஒரு பேட்ச் ஃபைல் மாதிரி ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம கீ ஸ்ட்ரோக்ஸ் எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. கீ லாகர்ஸ் அப்படிங்கிறது அதை பேஸ் பண்ணி தான். ஃபார் எக்ஸாம்பிள், இது என்ன பண்ணுன்னா, நீங்கள் உங்களோட கீபோர்டு கூட இன்டராக்ட் பண்ண போகிறீங்க. அந்த கீபோர்ட்லேருந்து வர ஸ்ட்ரோக்ஸை உங்களோட ஓஎஸ் வந்துட்டு படித்து புரிஞ்சுக்கிட்டு உங்களோட கம்பைலருக்கோ இல்லை உங்களோட ப்ராசஸருக்கோ அதை போயிட்டு ஃபீட் பண்ணும், ரைட்டா. ஸோ இந்த அப்ளிகேஷனுக்கு அண்டு கீபோர்டுக்கு நடுவில் இருக்கிற இன்டராக்ஷனை இன்னொருத்தன் மிடில் இருந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பான். இது ஒரு டைப் ஆஃப் மேன் இந்த மிடில் மாதிரி. பட் ஆனால் உங்களோட டிவைஸ்க்கும் இன்னொரு டிவைஸ்க்கும் இல்லாமல் உங்களோட டிவைஸ்க்கு உள்ளே இருக்க சப் காம்பனன்ட்ஸ் கூட இது செயல்படும். கீலாகர் கேன் பி ஃபிசிக்கல் ஆர் ஆப். ஃபார் எக்ஸாம்பிள், நல்பைட் அப்படிங்கிற ஒருத்தங்க கேள்விப்பட்டீங்களா? நல்பைட்டா சைட்டானிக்கான்னு தெரியல. அவங்க வந்துட்டு ஒரு போர்ட்டபிள் கீலாகர் பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா, உங்களோட ஃபிசிக்கல் கீபோர்டு இருக்கு இல்லையா, ஆஃபீஸ்லாம் யூஸ் பண்ணுற கீபோர்டு, லேப்டாப் கூட அட்டாச்சாக இருக்கிறது இல்லை, ஆஃபீஸில் யூஸ் பண்ணுற அந்த ஒயர்டு கீபோர்டில் அந்த ஒயரில் ஒரு சின்ன டிவைஸ் மாதிரி மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அவங்க கீ ஸ்ட்ரோக் இன்ஜெக்ட் பண்ணுறது வைஃபை மூலியமாக உங்களோட ஃபோனில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த மாதிரிலாம் ஃபிசிக்கல் கீலாகர்ஸ் பண்ணுவாங்க. இல்லை அப்படின்னா ஒரு சின்ன கோடு, இது ஒரு 30 லைன், ஒரு 20 லைன் கூட இருக்காது. இது ஒரு பைத்தன் கோட். இந்த பைத்தன் கோடில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா ஹுக் மேனேஜர் அப்படின்னு ஒரு ஏதோ ஒரு உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிருக்கும் இல்லையா, அந்த விண்டோவை அதோட இன்ஸ்டன்ஸை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறாங்க. ஸ்டோர் பண்ண அந்த இன்ஸ்டன்ஸில் ஏதோ ஒரு கீ ப்ரெஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு ஃபங்க்ஷன் ட்ரிகர் ஆகுது, ஆன் கீபோர்டு ஈவெண்ட் ஆஃப் அப்படின்னு. என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க, எவ்வளோ டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணுறீங்க, அந்த கீக்கு அப்புறமா என்ன கீ ப்ரெஸ் பண்ணுறீங்க, எல்லாமே வந்துட்டு லைன் பை லைன் லாக் ஆகிட்டே இருக்கும் இந்த மாதிரி. அதுக்கப்புறமா ஆப்வியஸ்லி உங்களோட பாஸ்வேர்ட் ஆகட்டும், உங்களோட யூசர் ஐடி, எனி க்ரெடென்ஷியல்ஸ், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் கூட என்ன சேட் பண்ணுறீங்க அப்படிங்கிற வரைக்கும் எல்லாமே உங்களால் டிரைவ் பண்ண முடியும். இது வந்துட்டு உங்களோட லோக்கலில் தான் ஸ்டோர் ஆகும் இந்த பைத்தன் ஃபைலை பொறுத்த வரைக்கும். பட் ஆப்வியஸ்லி பைத்தன் தானே இது, எஸ்எம்டிபி சர்வர் வச்சு உங்களோட ஜிமெயிலில் இதே ஃபைலை சென்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் we are coming to man in the middle attacks. We have time, I guess. Yeah, we are just entering into man in the middle attacks. Eavesdropping நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ உங்களோட டிவைஸ் இன்னொரு டிவைஸ் லைக் உங்களோட வைஃபை கேட்வே கூட கம்யூனிகேட் ஆகிட்டு இருக்கும்போது நடுவில் ஒரு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, யா, ஃபைன். ஸோ மேன் இன் தி மிடில் அட்டாக்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, கீலாகர் வந்துட்டு நீங்கள் கீயை அமுக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிரைவில் அப்லோட் பண்ணியோ இல்லை உங்களுக்கு மெயில் அனுப்பிச்சோ தான் க்ரெடென்ஷியல்ஸ் எக்ஸ்போஸ் பண்ணணும். பட் மேன் இன் தி மிடில் அட்டாக்கு நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு இருக்கும்போது என்ன என்ட்ரு பண்ணுறீங்க, எந்த சைட்டில் இருக்கீங்க, எவ்வளோ உங்களோட இன்டர்நெட் டிராஃபிக்கு, எந்த சைட்லாம் ஆக்சஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களோட குக்கீஸ் என்ன, உங்களோட ஜாதகம் என்ன, எல்லாத்தையுமே உங்களால் அந்த டைம்லேயே எடுத்துட முடியும், ரியல் டைமில். இது எப்படின்னா, உங்களோட லேப்டாப்பு நான் வந்துட்டு வைஃபை ரவுட்டருக்கு தான் கனெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம், ரைட்டா. நான் தான் வைஃபை ரவுட்டர் அப்படின்னு சொல்லி இன்னும் மேன் இன் த மிடில் அட்டாக் டிவைஸ் வந்து ஒன்று உங்களோட லேப்டாப் கூட கனெக்ட் ஆகிடும், ஓகேவா. அதே டிவைஸு நான் தான் லேப்டாப்னு சொல்லி உங்களோட கேட்வே கூட கனெக்ட் ஆகிடும், அதாவது ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிடும். ஸோ உங்கள் லேப்டாப் சென்ட் பண்ணுற டேட்டாவை அது வாங்கி வச்சுக்கிட்டு அதோட ஒரு காப்பி எடுத்து உங்களோட ரவுட்டருக்கு அனுப்பும். ஒன்று அதே காப்பி அனுப்பலாம், இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சினாரியோ யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஒரு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறக்காக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட இருந்து ஒரு மெசேஜுக்காக காத்துட்ருக்கீங்க. அந்த மெசேஜை அந்த மேன் இன் த மிடில் அட்டாக் கை ரிசீவ் பண்ணுறான் அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்டோட அக்கௌண்ட் நம்பருக்கு பதிலாக அவனோட அக்கௌண்ட் நம்பரே கொடுத்து பாஸ்வேர்ட் தேவையில்லை, யூசர் ஐடி தேவையில்லை, உங்களோட காசை அவனோட அக்கௌண்ட்டுக்கே அவன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பண்ணிடுவான். இது வந்துட்டு ஒரு வகையான மேன் இன் த மிடில் அட்டாக், ரைட். ஸோ நெக்ஸ்ட் திங்,
Yeah, this is just an illustration. Okay, ARP spoofing. ARP அப்படின்னா பெருசால அது ஒரு டேபிள். அந்த டேபிள் வந்துட்டு உங்களோட கம்ப்யூட்டரோட ஐபி அட்ரஸையும் மேக் அட்ரஸையும் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். ஒரு நெட்வொர்க் கூட உங்களோட கம்ப்யூட்டர் கம்யூனிகேட் பண்ண போகுது அப்படின்னா, இதுக்கு முன்னாடி எந்தெந்த நெட்வொர்க் கூட எல்லாம் நமக்கு கம்யூனிகேட் ஆகிருக்கோம், இதுக்கு முன்னாடி எந்தெந்த மாதிரி டிவைஸ் கூட எல்லாம் நம்ம கம்யூனிகேட் பண்ணிட்டு இருந்திருக்கோம், அந்த டிவைஸோட மேக் ஐடி என்ன, அந்த டிவைஸோட ஐபி என்ன அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள்ல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம். அதுதான் ஏஆர்பி டேபிள். இந்த ஏஆர்பி டேபிள் இருக்கிற வேல்யூஸை உங்களோட மேன் இன் த மிடில் அட்டாக் ஹேக்கர் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டான் அப்படின்னா, அதாவது பாய்சன் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பாய்சன் பண்ணிட்டான் அப்படின்னா, அதாவது ஃபைன், உங்களோட கேட்வே எக்ஸாம்பிள் சொன்னேன் இல்லையா, அதுலேயே வரேன். உங்களோட கேட்வேயோட மேக் ஐடி அண்ட் ஐபியை நான் எனக்கு ப்ராக்ஸி வச்சுட்டு, அதாவது என்னோட மேன் இன் த மிடில் டிவைஸ்க்கு ப்ராக்ஸியாக வச்சுட்டு உங்கள் கூட கம்யூனிகேட் பண்ண, உங்கள் லேப்டாப் கூட கம்யூனிகேட் பண்ணேன்னா, வா நம்ம கூட கேட்வே தான் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அதை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கும். ரைட்டா? ஸோ அதுக்கு பேர் தான் ஏஆர்பி ஸ்பூஃபிங். அண்ட் நெக்ஸ்ட்டு கமிங் பேக் டு எஸ்கியூஎல் இன்ஜெக்ஷன். ஆல்ரெடி சொல்லியிருந்தது தான் நினைக்கிறேன். எஸ்கியூஎல்ங்கிறது ஸ்ட்ரக்சர்ட் query language is the most predominantly used language for getting query feedbacks from a database. ஒரு ஆன்லைன் டேட்டாபேஸ் ஆகட்டும், ஆஃப்லைன் டேட்டாபேஸ் ஆகட்டும், எஸ்கியூஎல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு இப்போ நம்ம ப்ரீவியஸாக வெப் ஆப்பில் ஒரு சினாரியோ பார்த்தோம். இப்போ நான் வந்துட்டு ஒரு டெஸ்க்டாப் ஆப்பில் சொல்கிறேன். தேர் இஸ் அ டெஸ்க்டாப் ஆப் ஃபார் அ கம்பெனி. அந்த கம்பெனியில் இருக்கிற அந்த டெஸ்க்டாப் ஆப்பை என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் டேட்டாபேஸில் எல்லா டேட்டாவும் ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு சிஸ்டம்ல இருந்து வேணால் ஒரு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணலாம். அந்த ஆப் ஓப்பன் பண்ணி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு ஃபீல்டில் யூசர் நேமும் பாஸ்வேர்டும் அவங்க பாஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த இடத்துல யூசர் நேம் பாஸ்வேர்ட் பாஸ் பண்ணுறதுக்கு பதிலாக ஐ வில் பாஸ் an SQL query inside that user name field. அப்படி பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும், ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரிடாமினென்ட்லி பிகினர்ஸ்க்கு ஆர் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. R1 = 1 -- அப்படிங்கிற query டெக்ஸ்ட்டை யூசர் நேம்குள்ளே யூஸ் பண்ணோம் அப்படின்னா 1 = 1 ஆல்வேஸ் ட்ரூ. ரைட்டா? ட்ரூ ஆர் அப்படின்னு வரும்போது ஆல்வேஸ் இட் வில் ரிட்டர்ன் ட்ரூ ஒன்லி. ரைட்? ஸோ உங்களோட அத்தன்டிகேட்டிங் ஸ்கிரிப்ட் ஓகே பாஸ்வேர்டே கொடுக்கல அப்படின்னாலும் இவன் வந்து நம்ம பையன் தான் அப்படின்னு சொல்லி உள்ளே விட்டுருவான். ரைட்? ஓகே. சைட் ஜாக்கிங், செஷன் ஹைஜாக்கிங்கில் வர ஒரு கான்செப்ட் சைட் ஜாக்கிங். உங்களோட குக்கீஸ் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களோட ஒரு ஓகே ஃபைன், ஏதோ ஒரு உங்களோட நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட்டுக்கு லாகின் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ரைட்? என்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் இல்லைப்பா, என்னால் வருஷத்துக்கு 1000 ரூபாலாம் கட்டிகிட்டு இருக்க முடியாது, என்கிட்ட நெட்ஃப்ளிக்ஸ் இல்லை, பட் ஆனால் எனக்கு நெட்ஃப்ளிக்ஸ் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒரு ஹேக்கர் டிசைட் பண்ணான்னா, அவனோட ஃப்ரெண்டுக்கு என்ன நெட்ஃப்ளிக்ஸ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா அவனோட செஷனை ஹைஜாக் பண்ணிவிடுவான். ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் இல்லை. உங்களோட ஃப்ரெண்டு கனெக்ட் பண்ணியிருக்க அதே வைஃபைல நீங்களும் கனெக்ட் பண்ணிவிட்டு அதில் ஹாம்ஸ்டர் அந்த மாதிரி சில டூல்ஸ்லாம் இருக்குது. அந்த டூல்ஸ் வழியாக நீங்கள் அவனோட ப்ரௌசர் குக்கீஸ், அந்த செஷனில் இருக்கிற ப்ரௌசர் குக்கீஸை லைவாக இருக்கும்போது எடுத்துட முடியும். அப்படி எடுத்துட்டீங்க அப்படின்னா அவன் என்ன செஷன் அங்கே போயிட்டு இருக்கோ அதே செஷன் உங்களுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அவன் என்ன தான் லாக் அவுட் பண்ணாலும் நீங்கள் லாகின்ல தான் இருப்பீங்க. நீங்கள் ஜாலியாக நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துக்கலாம். ஸோ இது ஒரு காலி லினக்ஸில் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபெரட் டூல். அண்ட் இதுவே உங்களுக்கு ஃபெரட் டூல் வந்துட்டு கமாண்ட் லைனில் இருக்கிறது. ஒரு வெப் பேஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாம்ஸ்டர். இது வந்துட்டு ரிலேட்டிவ்லி மோர் ஈஸியர் டு யூஸ். ஈஸியாக உங்களுக்கு வந்துட்டு ஏஆர்பி ஸ்பூஃபிங்கும் பண்ணிக்கலாம், சைட் ஜாக்கிங்கும் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு லெட்ஸ் கம் டவுன் டு பேசிக்ஸ். ரொம்ப பிகினர் லெவல். நீங்கள் வந்துட்டு செம்ம ஸ்கில்டாக எந்த ஒரு வெப்சைட்லேயுமே லாகின் பண்ணாமல், எந்த ஒரு இடத்துலையுமே யாருக்குமே உங்களோட வைஃபை பாஸ்வேர்ட்லாம் கொடுக்காம உட்காந்துருக்கீங்க. பட் ஆனால் உங்களோட பாஸ்வேர்ட் ரொம்ப மொக்கையாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக் மூலிமா ஹேக் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்குது. ப்ரூட் ஃபோர்ஸ்னால் என்ன?
ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சினாரியோ இமேஜின் பண்ணிக்கலாம். ஒரு திருடன் ஒரு வீட்டுக்குள்ள சாவி போட்டு உள்ள வர ட்ரை பண்ணிட்டு இருக்கான். என்னதான் அவன் சாவி போட்டு திருப்பி திருப்பி பார்த்தாலும் சாவி அந்த லாக் வந்துட்டு பிக் ஆகவே மாட்டேங்குது. அப்போ அவன் என்ன பண்ணுவான்? அவனோட ஃபிசிக்கல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுவான். ஏதோ ஒரு பெரிய பாறங்கள் எடுத்து தூக்கி போடுவான், இல்லாட்டி அவனே அந்த டோரை இடிச்சு இடிச்சு உள்ள வர ட்ரை பண்ணுவான். ரைட், அதுதான் அதுக்கு பேர் தான் ப்ரூட் ஃபோர்ஸ். இங்கே இந்த சினாரியோவில் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, someone close to you who might have some information about you. இப்போ என் கூட பழகிட்டு இருக்கிற என் ஃப்ரெண்டு என் பின்னாடி நின்று என்னோட பாஸ்வேர்ட் பார்த்துட்டு இருக்கான் அப்படின்னு வச்சுக்கலாம். ரைட், நான் என்டர் பண்ணும்போது இவன் பாஸ்வேர்டில் சவுந்தர் அப்படிங்கிற அவன் நேமை யூஸ் பண்ணுறான் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் அவனுக்கு கிடைச்சிருது அப்படின்னா, ஓகே, இவன் நேம் பேஸ் பண்ணி சம் மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணி அவன் பாஸ்வேர்டு வச்சுருக்கான் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிடுவான். இதுவே இல்லாட்டியும் நம்ம மக்கள் யூஸ்வலாக என்ன பாஸ்வேர்டு வச்சுருப்பாங்க? பாஸ்வேர்டு இல்லை அட்மின், இல்லை அட்மின் at 123 குவாட்ரி, இல்லை ஏலேருந்து எல் வரைக்கும் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த மாதிரி காமனாக யூஸ் ஆகிற பாஸ்வேர்ட்ஸை எல்லாத்தையும் ஒரு டேபிளில் ஃபிட் பண்ணி, ஓகே, அந்த டேபிளில் அவனோட பேர், அவங்க அப்பா பேர், அவனோட கேர்ள் ஃப்ரெண்ட் பேர், அவன் நாய்க்குட்டி பேர், அவனோட டேட் ஆஃப் பர்த், அவனோட லக்கி நம்பர், இதெல்லாம் போட்டு ஒரு டேபிள் ரெடி பண்ணிட்டு அந்த டேபிளில் காம்பினேஷன்ஸ் வழியாக அவனோட லேப்டாப்குள்ளே இன்சர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதிடுவோம். இந்த ப்ரோக்ராம் என்ன பண்ணும்? ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து எல்லா பாசிபிள் அவுட்கம்ஸ், எல்லா பாசிபிள் காம்பினேஷன்ஸையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ட்ரை பண்ணி ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸில் கண்டிப்பாக அது கிளிக் ஆகிடும். ஐ மீன், உங்களோட பாஸ்வேர்டு மொக்கையாக இருந்தது அப்படின்னா. அதுக்கு தான் இந்த டேபிள் எல்லாருமே பார்த்துருப்போம். எத்தனை கேரக்டர்ஸ் இருந்ததுன்னா எத்தனை மணி நேரத்தில், இல்லை எத்தனை நாட்களில், இல்லை எத்தனை வருடங்களில் உங்களோட பாஸ்வேர்டை ஹேக் பண்ண முடியும் ப்ரூட் ஃபோர்ஸ் மெத்தட் மூலியமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இது. ஸோ இது வந்துட்டு எப்படி கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏதோ ஒரு காமனாக ஒரு ஹேக்கர் யூஸ் பண்ணுற ஒரு ப்ராசஸர், அப்புறம் ஒரு ரேம் ஸ்பீடு இருக்கிற ஒரு லேப்டாப் எடுத்துகிட்டு அந்த லேப்டாப் வழியாக ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸை ஜென்ரேட் பண்ண வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஆல் பாசிபிள் காம்பினேஷன்ஸு எவ்வளோ நேரத்தில் ஜென்ரேட் ஆகுதோ அதை தான் இங்கே இவங்க டோட்டல் நம்பர் ஆஃப் இயர்ஸாக கொடுத்துருக்காங்க. இட் டசன்ட் மீன் நான் வந்துட்டு 15 கேரக்டர் லென்த் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு 46 டேஸாவது ஆகணும் நம்பர் சொல்லி அப்படின்னா 46 டேஸாவது ஆகணும் அப்படின்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. டோட்டல் காம்பினேஷன்ஸ் 9999 15 டிஜிட்ஸ் ரீச் ஆகிறதுக்கு மட்டும்தான் 46 டேஸ். ரைட்டா? நம்ம வந்துட்டு 1111 15 வரைக்கும் வச்சிருந்தோம் அப்படின்னா அது சீக்கிரமாகவே ரீச் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ணுறது 8 டிஜிட்ஸுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா வெப்சைட் சஜஸ்ட் பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக உங்களோட வெப்சைட்டே உங்களுக்கு நிறைய வெப்சைட்ஸே உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த மாதிரி இருக்கிற பாஸ்வேர்ட்ஸு மினிமம் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 8. ஸோ அந்த மாதிரி இருக்கிற டூல்ஸ் எனேபிள் ஆகணும் அப்படிங்கிறக்காக 8ங்கிறது மினிமம் வச்சுருப்பாங்க. நெக்ஸ்ட் 2020க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8 டிஜிட் பாஸ்வேர்ட்லாம் பத்தாதுன்னு தான் நான் சொல்லுவேன். அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 15-16 டிஜிட்ஸாவது நீங்கள் வச்சுக்கணும். சேம் திங் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ஒரு ஃப்ரேஸ் வச்சுக்கலாம். இந்த லாஸ்ட்லாம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அது ஒரு ரஜினி தலைவர் டைலாக் படையப்பா படத்தில். அதில் வந்துட்டு எந்தெந்த கேரக்டர் எல்லாம் என்னால் நம்பர்ஸால் இல்லை ஸ்பெஷல் கேரக்டர்ஸால் ரீப்ளேஸ் பண்ண முடியுமோ அவ்வளோத்தையும் பண்ணிட்டு நடுவில் கொஞ்சம் இடத்துல அப்பர் கேஸ் லெட்டர்ஸையும் அப்படியே தூவி விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு ஆவரேஜான ஒரு குட் பாஸ்வேர்ட் ரெடி ஆகிடும். ரைட் கைஸ், மை ஆடியோ இஸ் கிளியர், ரைட்? நோ இஷ்யூஸ் until now? No issues. Super. Okay. So another widely suggested thing is, எந்த ஒரு வெப்சைட்டுக்கு லாகின் பண்ணாலும், ஒரு புது வெப்சைட் லாகின் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த புது வெப்சைட்டுக்கு புது லாகின் பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுங்க. ரைட்? பிகாஸ் தப்பி தவிர ஏதோ ஒரு மலிஷியஸ் சைட்டுக்கு போய் லாகின், உங்களோட ஃபிஷிங் சைட்டுக்கு போயிட்டு கொடுத்துட்டீங்க, பாஸ்வேர்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலும் மற்ற எல்லா சைட்டும் சேஃபாக இருக்கும். அதுக்காக தான் அதை சொல்கிறது. பட் ஆனால் நம்ம எப்படி ஒரு நாளைக்கே ஒரு 2-3 வெப்சைட் விசிட் பண்ணுவோம், ஒரு வாரத்துக்கு அப்படி பார்த்தீங்கன்னா 21 வெப்சைட்டுக்கு மேலே போயிடுச்சு. இத்தனையும் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது அப்படின்னா பாஸ்வேர்ட் மேனேஜர் யூஸ் பண்ணிக்கோங்க.
இப்போ நிறைய பாஸ்வேர்ட் மேனேஜர்ஸ் ஃப்ரீயாகவே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களோட சர்வீசஸை. ஸோ அவங்களோட பிஸ்னஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா தி டோன்ட் லீக் டேட்டா. அவங்க வந்துட்டு ஜீரோ நாலேஜ் பேஸ்டு பிஸ்னஸ் மாடல். அதாவது அவங்க என்ன பாஸ்வேர்டு உங்களுக்கு ஜென்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கும் எக்ஸ்போஸே ஆகாது. அவங்களோட சிஸ்டம்லேயும் லோக்கலாக ஸ்டோர் ஆகாது, என்கிரிப்டட் ஃபார்மேட்டில் க்ளவுடில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனேபிள் பண்ணுறாங்களோ அந்த சைட்ஸுக்கெல்லாம் விசிட் பண்ணாதீங்க. ஓகே, யுவர் பாஸ்வேர்ட் மஸ்ட் பி சேஞ்ச்டு ஃப்ரீக்வெண்ட்லி. இது எதுக்காக? மேபி டார்மெண்ட்டாக உங்களோட சிஸ்டமில் இருக்கிற ஏதோ ஒரு கீலாகர் உங்களோட பாஸ்வேர்ட், நீங்கள் என்டர் பண்ணுற பாஸ்வேர்டு எல்லாத்தையும் ப்ராட்காஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கிற சான்சஸ் இருக்குது, ரைட்டா? ஸோ ஃப்ரீக்வெண்ட்லி மேக் ஷூர் தட் யூ சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட். நெக்ஸ்ட்டு கீலாகர்ஸ் அப்படிங்கிறதுல நான் பர்சனலாக ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. பைத்தன் பேஸ்டு கீலாகர்ஸ் அண்ட் ஜாவா பேஸ்டு கீலாகர்ஸில் ஒரு டிஃபெக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட கீபோர்டில் இருக்கிற நம்பேட் இருக்கு இல்லையா, அந்த F1க்கு கீழே இருக்கிற நம்பர் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு அதனால ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிட முடியும். பட் ஆனால் உங்களோட ரைட் ஹேண்ட் சைடில் ஒரு நம்பேட் இருக்கும், மேட்ரிக்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும், 1 2 3 4 5 6 அதெல்லாம், ரைட்? அந்த நம்பேடில் இருக்கிற நம்பர்ஸை டைரெக்டாக அதனால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இட் இஸ் கைண்ட் ஆஃப் லைக் ஹிடன். ஸோ உங்களோட பாஸ்வேர்டில் இருக்கிற நம்பர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த ரைட் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிற கீபோர்டில் இருக்கிற பட்டன்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. தட் இஸ் ஒன் அடிஷ்னல் திங். ஓகே, உங்களோட பேர், உங்களோட பெட்டோட பேர், உங்களோட பிறந்த ஊரோட பேர், இந்த மாதிரிலாம் டோன்ட் யூஸ் காமன் திங்ஸ். அண்ட் யூஸ்வலாக இதை சொல்கிறது தான், டிக்ஷனரியில் இருக்கிற எந்த ஒரு வேர்டையும் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் ப்ரூட் ஃபோர்ஸில் சில பேர் என்ன பண்ணுவாங்க, சில ரொம்ப டெஸ்பரேட்டாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் டிக்ஷனரி ஒரு டெக்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி அதை அந்த டேபிளில் ஃபீட் பண்ணி ரன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஓகே, ஆல்ரெடி நான் சொன்னது தான், பாஸ்வேர்ட் மேனேஜர் வந்துட்டு உங்களோட டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணி க்ளவுடில் தான் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். க்ளவுடை ஹேக் பண்ணுறவன் அப்படிங்கிறவன் ஓகே மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்டாக தான் இருப்பான். அந்த மாதிரி மிகப்பெரிய எக்ஸ்பர்ட்லாம் இண்டிவிஜுவல்ஸை ஹேக் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட்டு ஓகே ஃபைன், நம்ம என்ன எப்போ ஒரு சைபர் செக்யூரிட்டி பற்றி பேச ஆரம்பித்தாலும் இந்த ஒரு டாபிக் கண்டிப்பாக வந்துடும். உங்களோட ஃபோனில் இருக்கிற டேட்டா லீக்ஸை பற்றி என்ன பேசுகிறோம், என்ன நம்ம ஒப்பீனியன் வச்சுருக்கோம், ஐஃபோன் பெட்டரா ஆண்ட்ராய்ட் பெட்டரா அப்படின்ட்டு. அஃப்கோர்ஸ் ரெண்டுத்துலேயுமே ஃப்ளாஸ் இருக்குது, ரெண்டுத்துலேயுமே ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது. இட் இஸ் ஃபார் அஸ் டு டிசைட். ஒன்று சொல்கிறேன், ஆண்ட்ராய்டு வந்துட்டு இட் கேன் பி பெட்டர், ஆண்ட்ராய்ட் கேன் பி மச் மோர் செக்யூர். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்பிள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட iOS சோர்ஸ் கோடை they won't release it to the public. ஸோ தேர்ட் பார்ட்டி பீப்புள் அதில் பக்கு கண்டுபிடிக்கிறதோ வல்னரபிலிட்டி கண்டுபிடிக்கிறதோ முடியாது. ஐஃபோனில் தேர்ட் பார்ட்டி பீப்புள்னால அது கண்டுபிடிக்க முடியாது. ஆப்பிள் இருக்கவங்களே மட்டும்தான் அந்த வல்னரபிலிட்டிஸில் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, we were talking about ஐஃபோன் அண்ட் ஆண்ட்ராய்டு. இப்போது இந்த பாலிசி பற்றி உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஐஃபோன் வந்துட்டு அவங்களோட iOS-ஓட சோர்ஸ் கோடை பப்ளிக்கு கொடுக்க மாட்டாங்க. அதனால தேர்ட் பார்ட்டி சைபர் செக்யூரிட்டி என்தூசியாஸ்ட்ஸ், பென் டெஸ்டர்ஸ் எல்லாம் அவங்களோட கோடில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸை எக்ஸ்போஸ் பண்ண முடியாது, அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. அவங்களோட இன்ஜினியர்ஸ் என்ன வல்னரபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிறாங்களோ they will fix it, that's all. பட் whereas ஆண்ட்ராய்டு பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஓப்பன் சோர்ஸ், யார் வேணால் அதுக்கு கோட் சஜஸ்ட் பண்ணலாம், இல்லை ஏதோ ஒரு டிஸ்ட்ரிபியூட்டபிள் நானே கிரியேட் பண்ணி நானே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுக்கும்போது என்ன ஆகும், 2 things can happen. Many pen testers can report their findings to Android. அதுக்கப்புறமா ஆண்ட்ராய்ட் டீம் வந்துட்டு they will try to fix it. ஸோ உங்களோட ஆண்ட்ராய்ட் பேஸ்டு ஃபோனில் இருக்கிற வல்னரபிலிட்டிஸ் கம்மியாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. சேம் டைம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த வல்னரபிலிட்டிஸ் கண்டுபிடிக்கிற அந்த பென் டெஸ்டர்ஸோ ஹேக்கர்ஸோ அவங்களே அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிருந்தாங்க அப்படின்னா அது ஒரு பெரிய டிசாஸ்டரில் தான் போய் முடியும். இதெல்லாம் 0 day வல்னரபிலிட்டிஸ் கீழே வந்துடும். அந்த ஆஸ்பெக்டில் பார்த்தீங்கன்னா ஐஃபோன் இஸ் மச் பெட்டர், பிகாஸ் அவங்களோட வல்னரபிலிட்டிஸ் என்ன அப்படின்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஓகே, சின்ன வீடியோ, ஜஸ்ட் கோயிங் ட்ரை ரைட்.
I browsed 8 sites for divorce attorneys today. I browsed 8 sites for divorce attorneys today. I love working with you. Me too. Red heart emoji. Blue heart emoji. I hate Levo. Puke emoji. Puke emoji. My home is in 1,000 feet. I've only walked 598 steps today. My login for everything is Pauline at PaulineFood.com. My heart rate is 100, 101, 102, 107. Of course, iPhone and Samsung have that rivalry. We all know that Notchக்கு Samsung iPhone கிண்டல் பண்ணாங்க. ஐஃபோன் டோட்டல் ஆண்ட்ராய்டு எக்கோசிஸ்டமே கிண்டல் பண்ணுவாங்க சில சமயம் அவங்களோட செக்யூரிட்டி வல்னரபிலிட்டிஸ்க்காக. பட் நம்ம இப்போ பார்த்த மாதிரி இந்த ஓப்பன் சோர்ஸ் ஆக்குனது அப்படிங்கிறது இட் கேன் பி டபுள் எட்ஜ்ட் சோர்ட். நெக்ஸ்ட் ஃபாஸ்ட் ரீபூட் எரேஸ் இது வந்துட்டு ஒரு மலீஷியஸ் ஆப் உங்களோட சிஸ்டமில் டவுன்லோட் ஆச்சு அப்படின்னா என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிற காட்டுறதுக்காக சும்மா ஒரு சின்ன இல்லுஸ்ட்ரேஷன் அவ்வளோதான். என்னன்னா ஒரே ஒரு சின்ன கமாண்டு ஒரு நம்ம எப்படி நம்ம சிஸ்டமில் ஃபார் எக்ஸாம்பிள் அனாலஜிக்காக சொல்கிறேன், நம்ம பைத்தனில் வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஓஎஸ் கமாண்ட் லைனுக்கு ஒரு கமாண்ட் நான் அனுப்பணும் அப்படின்னா ஓஎஸ்ங்க ஒரு லைப்ரரி இருக்கும், ஓஎஸ் டாட் ரைட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் ஓப்பன் பண்ணேன்னா ஐ கேன் கால் இட் இன் தட். சேம் வே உங்களோட ஆண்ட்ராய்டு ஆப்லேருந்தே உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனுக்கு யூ கேன் சென்ட் இன் கமாண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாஸ்ட் பூட் எரேஸ் ஆல் அப்படிங்கிற கமாண்ட் அனுப்புனேன் அப்படின்னா உங்களோட ஆண்ட்ராய்டு இமேஜே டெலீட் ஆகிடும். உங்களோட ஃபோனு கம்ப்ளீட்லி ரீயூசபிள், கம்ப்ளீட்டாக யூஸ்லெஸ் ஆகிடும். இட் இஸ் சிமிலர் டு டெலீட்டிங் யுவர் பூட் ஃபைல்ஸ். எஸ்ஆர்இசி ஃபோல்டரில் இருக்கிற பூட் ஃபைல்ஸை டெலீட் பண்ணுற மாதிரி உங்களோட லேப்டாப்பில் இருக்கிற பூட் ஃபோல்டரே அப்படியே டெலீட் பண்ணுற மாதிரி. ஓகே, நெக்ஸ்ட் we are coming to the tail end of the session. இது ஒரு ஜஸ்ட் ரேண்டம் கம்யூனிகேட்டிங் செஷன் மாதிரி தான், அவேர்னஸ் செஷன் மாதிரி தான். யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க் கொஸ்டின்ஸ் அட் எனி டைம். நான் பேசிகிட்டே இருக்கேன். இஃப் எனி ஒன் வாண்ட்ஸ் டு டாக் யூ கேன் ரைஸ் யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் கேன் ஜஸ்ட் டாக் ஸ்ட்ரெயிட் அவே டாக். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாட் கரெக்டாக பாருங்கள். 40% ஆஃப் இன்டர்நெட் யூசர்ஸ் ஹேவ் ஒன்லி 2 பாஸ்வேர்ட்ஸ் ஃபார் தேர் வெப்சைட் லாகின்ஸ். எல்லா வெப்சைட் லாகின்லேயும் அவங்க வந்துட்டு 2 பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அது மட்டும் தான் அவங்க ஞாபகம் வச்சுக்க முடியும். எல்லா வெப்சைட்டுக்கும் ஒரு பாஸ்வேர்டு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, ஜிமெயிலுக்குலாம் ஒரு பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி அலகேட் பண்ணிடுவாங்க. நான் கூட ஒரு 3 இயர்ஸ் பேக்கு 2 இயர்ஸ் பேக் வரைக்கும் கூட அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தேன். பட் இதனால என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏதோ ஒரு மலீஷியஸ் சைட்டில், ஃபிஷிங் சைட்லேயோ இல்லை மேனேஜ்மெண்ட் அட்டாக் நடக்கும்போது கீலாகர் இன்ஸ்டால் பண்ணி உங்களோட பாஸ்வேர்டோ லீக் ஆகிடுச்சு அப்படின்னா என்டையர் ஈகோ சிஸ்டம், நீங்கள் அவங்களோட ஆன்லைன் ப்ரெசன்ஸ் ஃபுல்லாத்தையுமே அவங்களால கேப்சர் பண்ண முடியும். இட்ஸ் வெரி த்ரெட்டனிங். ஓகே, நெக்ஸ்ட்டு 95% ஆஃப் சைபர் எரர்ஸ் இஸ் டியூ டு ஹியூமன் எரர். ஃபிஷிங் லிங்கை கிளிக் பண்ணுறது ஹியூமன் எரர் தான், ரைட்டா? சேம் வே ஒரு தெரியாத பர்சன் கிட்ட உங்களோட வைஃபை பாஸ்வேர்ட் கொடுக்கறது உங்களோட ஹியூமன் எரர் தான். ஆல் தீஸ் எரர்ஸ் கேன் ஹாவ் அ ஸ்னோபால் எஃபெக்ட் ஆன் யுவர் நாட் ஜஸ்ட் யுவர் டேட்டா. உங்களோட டேட்டா வச்சு உங்களோட டோட்டல் ஆன்லைன் ப்ரெசன்ஸே அவங்களால கேப்சர் பண்ணி ஒரு பர்சனை எப்படியெல்லாம் ஆட்டி வைக்க முடியுமோ அந்த மாதிரிலாம் ஆட்டி வைப்பாங்க. உங்களோட மொபைல் ஃபோனோட பேக் டோர் மட்டும் உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா உங்களோட ஃபோனில் இருக்கிற ஃபோட்டோஸ், கான்டாக்ட்ஸ், உங்கள் வீடு அட்ரஸ்ஸு ஒன்றும் இல்லை. ஓகே, நான் வந்துட்டு ஒரு 6 months பேக் ஐ வாஸ் லேர்னிங் ஹவு டு கிரியேட் ஆண்ட்ராய்டு ஆப்ஸ். ஓகேவா? ஆல்ரெடி ஐ ஹவ் யூஸ்ட் MIT ஆப் இன்வென்டர். MIT ஆப் இன்வென்டருக்கும் ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டுடியோக்கும் என்னெல்லாம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் எக்ஸ்ப்ளோரிங். ஆண்ட்ராய்டு ஆப் ஸ்டுடியோ நம்ம நினச்சதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, MIT ஆப் இன்வென்டரில் மேக்ஸிமம் என்ன ஹேக் பண்ணிட முடியும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஹேக்கிங் தான் மோஸ்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்கும். ஏன்னா அதில் தான் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க, ரைட்? MIT ஆப் இன்வென்டருங்கிறது குழந்தைங்க கூட ஆப்பை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு வெப் பேஸ்டு டூல். அந்த டூலில் போயிட்டு ஐ ட்ரைட் கிரியேட்டிங் எ கேல்குலேட்டர் ஆப். அந்த கேல்குலேட்டர் ஆப்பில் 1+2 அப்படின்னு போட்டுட்டு ஈக்குவல் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணும்போது 3 டிஸ்பிளே ஆகும் உங்கள் ஸ்க்ரீனில். சேம் டைம் உங்களோட அட்ரஸ் இருக்கு இல்லையா, அந்த அட்ரஸ் என்னோட ஃபயர் பேஸ் டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகும். ஓகே, அது ஆஃப்டர் திஸ் செஷன் ஐ ஜஸ்ட் ஷோ அ ஸ்மால் டெமோ. இன்னும் அந்த கேல்குலேட்டர் என் ஃபோனில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ஷன்ஸ். ஐம் ஜஸ்ட் கோன் ரஷ் த்ரூ த ப்ரிவென்ஷன்ஸ். நமக்கே மோஸ்ட்டாக தெரிஞ்சது தான்.
டூ ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் யூஸ் பண்ணணும். மோஸ்ட்டாக உங்கள் ஃபோன் யூஸ் பண்ணுங்கள். ஃபோன்லேயும் கூட டூ ஃபேக்டர் யூஸ் பண்ணுங்கள், மல்டி ஃபேக்டர் முடிஞ்சால் யூஸ் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் திங் உங்களோட பாஸ்வேர்டா ஒரு ஃபேக்டர் ஓவர். செகண்ட் ஃபேக்டர் வந்துட்டு ஓடிபி, ரைட்டா? மல்டிபிள் ஃபேக்டர்ஸ்னு எப்போ வரும் அப்படின்னா, ஓடிபி நீங்கள் என்டர் பண்ணி உள்ளே போனதுக்கப்புறமா கூட, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஆர்னோ கொடுக்குறீங்க. சில பேர் உங்களோட ஃபோன் ஒரு டேப்லெட்டில் கிளிக் எஸ்ஆர்னோ வருமா, அதை கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்க்ரீனில் என்ன நம்பர் டிஸ்பிளே ஆகிருக்கு அப்படிங்கிறது உங்களோட ஃபோனில் நீங்கள் என்டர் பண்ணணும், ரைட்? அது வந்துட்டு உங்களுக்கு ஆஸ்கி கோடில் வராது, அது வந்துட்டு உங்களுக்கு இமேஜாக வரும். ஸோ ஒரு ஹேக்கர்னால அந்த இமேஜை டவுன்லோட் பண்ணி பார்க்குற அந்த டைமில் யூ கேன் ஜஸ்ட் என்டர் which number is being displayed on screen and then you can authenticate your way in without allowing the other person to tailgate. Okay, and yeah, உங்களோட பாஸ்வேர்டு டிக்ஷனரியில் இல்லாத மாதிரி யூஸ் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அர்னால்டோட ஃபேமஸான டைலாக் ஹஸ்தா லா வெஸ்தா பேபி அப்படின்னு டெர்மினேட்டரில் அவர் சொல்லுவார். அந்த டைலாகில் ஏ எல்லாத்தையும் தூக்கிட்டு அட்டு போட்டுருங்க, அதே மாதிரி எஸ் எல்லாத்தையும் தூக்கிட்டு டாலர் சிம்பிள் போடுங்க. இந்த மாதிரி அண்ட் ஆல்சோ உங்களோட ஃப்ரேஸை யார்ட்டையும் சொல்லாமல் இருங்க ஃபர்ஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு ஏடிஎம் ஷாப்புக்கோ இல்லை ஒரு ஏதோ ஒரு கடைக்கு போயிட்டு கூகுள் பே பண்ணுறீங்க, இல்லை ஒரு கார்டு ஸ்வைப் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட பின் நம்பர்ஸ், உங்களோட பின் டீட்டெயில்ஸ் மற்றவங்க பார்க்குறாங்க அப்படின்னா யூ கேன் போல்ட்லி சே இது என்னோட ப்ரைவசி, நீங்கள் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி, இல்லை அந்த சைட் திரும்பி நின்று என்ன வேணால் பண்ணுங்கள். பட் டோன்ட் லெட் தம் see that. அவங்க சொன்னதை நினச்சிக்க போகிறாங்க அப்படின்லாம் நம்ம எதுக்கு நினைக்கணும்? Okay, we are coming to the toe end of the discussion. Just jollily talk about these things, but before that, obviously, the biggest thing, உங்களுக்கு ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா அது எப்படி நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போறீங்க? How to file a cyber crime complaint? Okay, I have not used Zoom before. நான் யூஸ் பண்ணும்போது இது சைடில் வந்துட்டே இருக்கு. ஓகே ஃபைன், சூப்பர். இந்த போர்ட்டலுக்கு போங்க, cybercrime.gov.in அப்படிங்கிற சைட்டுக்கு நீங்கள் போனீங்க அப்படின்னா, நீங்கள் நியூ யூஸராக இருந்தால் உங்களுக்கு லாகின் கேட்கும். லாகின் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் உங்களுக்கு ஒரு ஃபிஷிங் இமெயில் வந்திருக்கு, இல்லை ஏதோ ஒரு லிங்கை கிளிக் பண்ணி இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அப்போவே வந்துட்டு வித்தின் 1 ஹவரில் நீங்கள் யூ ஜஸ்ட் ஃபைல் அ கம்ப்ளைண்ட் வயா ஆன்லைனில் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணதுக்கு அப்புறமா வில் கோ ஃபார் ஆஃப்லைன் மெத்தட்ஸ். நானே அதை டீட்டெயில்டாக சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் திங், கேட்டகரி ஆஃப் கம்ப்ளைண்ட். எந்த ப்ரைமரி கேட்டகரியிலே அது உள்ளே வரும் அப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ரேன்சம் வேரா இல்லை ஃபிஷிங் அட்டாக்ஸ் ரிலேட்டடா அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்துட்டு என்ன கொடுக்கலாம்? ஓகே, ஐ வில் ஜஸ்ட் கிவ் இட் as ஃபைன் ஆன்லைன் ஆர் சோஷியல் மீடியா ரிலேட்டட் க்ரைம் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஓகே, இங்கே வந்துட்டு என்னோட ஏபிஐ கேட்குது அலோவ் பண்ணலாமா அப்படின்னு. ஓகே, ட்ரஸ்ட் டெம்பரரி ஃபைன் ஃபைன். ரிப்போர்ட் க்ரைம். விமன் ஆர் சில்ட்ரன் ரிலேட்டட் க்ரைமை நீங்கள் ரிப்போர்ட் பண்ண போகும்போது there is a option called report anonymously. இப்படி இது கிளிக் பண்ணி போனீங்கன்னா நீங்கள் லாகினே பண்ண தேவையில்லை. வில் ஜஸ்ட் ஹாவ் டு எந்த மாதிரியான ஒரு அட்டாக்கு, எந்த மாதிரியான ஒரு க்ரைமு, அந்த க்ரைம் வந்துட்டு எப்போ நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். அதுக்கப்புறமா உங்கள் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 2 ஹவர்ஸோ 3 ஹவர்ஸோ லேட்டன்சி பீரியட், அதுக்குள்ளே உங்களுக்கு கண்ட்ரோல் ரூம்லேருந்து உங்களுக்கு கால் வரும் ஸ்ட்ரெயிட் அவே. பிகாஸ் விமன் அண்ட் சில்ட்ரனுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கவர்மெண்ட் தராங்க. இல்லை நம்ம வந்துட்டு ரிப்போர்ட் அதர் கிரைமுக்கு போகிறோம் அப்படின்னா ஃபைல் அ கம்ப்ளைண்ட். ஐ அக்செப்ட். ஃபஸ்ட்டு உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் கேட்கும். ஆல்ரெடி நம்ம தான் லாகின் பண்ணியிருக்கோமே. ஓகே ஃபைன், கம்ப்ளைண்ட் இன்னொரு தடவை லாகின் பண்ணுறேன். நாட் அ பிக் இஷ்யூ.
உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. ஆப்வியஸ்லி இது வந்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணக்கூடாது, பட் நோ ப்ராப்ளம், நம்மளாம் குட் ஃபெலஸ். +16 22. ஓகே, ஆல்ரெடி நான் ஒன்று ட்ரையலுக்கு பண்ணி பார்த்தேன், இந்த தடவை நான் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப் கேட்டகரி, அதாவது ப்ரைமரி கேட்டகரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஆன்லைன் அண்ட் சோஷியல் மீடியா ரிலேட்டட் க்ரைம். அதுவும் இல்லை, நான் வந்துட்டு எனக்கு இம்பர்சனேட்டிங் ப்ரொஃபைல் ஆன்லைனில் பார்த்தேன், அதை வந்துட்டு நான் எப்படி மிட்டிகேட் பண்ணலாம், இல்லை அது வந்து நான் ரிப்போர்ட் பண்ணுறதுக்காக இப்போ இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி ஐ ஹவ் கம் இன் ஹியர். இது வந்து எப்போ நீங்கள் வியூ பண்ணீங்க அப்படின்னு இந்த டேட்டு இன்னைக்கு. ஓகே, அப்புறம் பிகாஸ் நம்ம இப்போ சொல்லிட்டு இருந்தோம்ல, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் நம்ம வந்துட்டு கம்ப்ளைண்ட் லாக் பண்ணோம் அப்படின்னு. எத்தனை மணிக்கு அப்படின்னா 9 நான் அதை பார்த்தேன். இஸ் தேர் எனி டிலே இன் ரிப்போர்ட்டிங்? ஒரு 2-3 நாள் இல்லாட்டி 1 day ஆயிருந்தது அப்படின்னா டிலே எஸ்ன்னு கொடுங்க, இல்லாட்டி நோ. ரைட்? நோ. வேர் டிட் தி இன்சிடென்ட் அக்கர்? ஓகே, இது வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் ஃபேக் ஐடி இருந்தது, அதுதான் நான் ரிப்போர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் கிவ் some random thing, random ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி, அவன் தான் வந்துட்டு ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லி நான் போட போகிறேன். நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டிங் எவிடன்ஸ், ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கீங்க, இல்லை ஏதாவது சேட் நீங்கள் ஆர்கைவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது யூ கேன் இங்கே சூஸ் ஃபைல் கொடுத்துட்டு யூ ஹேவ் டு கிளிக் ஆட் ஹியர். ஆட் ஆகிடுச்சு. ஓகே, அதுக்கப்புறமா இங்கே ஒரு 200 கேரக்டர்ஸ்க்கு யூ ஹேவ் டு டைப் அ மெசேஜ் பண்ணிவிட்டு சேவ் அண்ட் டிராஃப்ட், சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா சஸ்பெக்ட் டீட்டெயில்ஸ், உங்களுக்கு சஸ்பெக்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சிருந்தது அப்படின்னா யூ கேன் கிவ் இன் ஹியர். நான் வந்துட்டு ஏபிசி அந்த ஐடி இமெயில் வந்துட்டு இமெயில். இங்கே இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவனோட இமெயில் ஐடி தான் எனக்கு தெரியும் அப்படின்னா இமெயில் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை அவனோட மொபைல் நம்பர் தெரியும்னா மொபைல் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆதார் கார்டே தெரியும் அப்படின்னா சூப்பர், அது கவர்மெண்ட் இஷ்யூட் கார்டுன்னு கொடுத்து அதுக்கப்புறமா ஆதார் கார்டை சப் கேட்டகரியில் செலக்ட் பண்ணி நம்பர் கொடுக்கலாம், அந்த மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இஃப் அந்த அவரோட அந்த அதாவது அட்டாக்கரோட ஏதாவது ஃபோட்டோகிராஃப் இருக்குது, இல்லை அவர் இம்பர்சனேட் பண்ணப்போ யூஸ் பண்ண ஃபோட்டோகிராஃப் தான் இருக்குது அப்படின்னா இது இங்கே அப்லோட் பண்ணலாம். நெக்ஸ்ட் கொடுக்கலாம். ஒரு ஓவர்வியூ மாதிரி வரும், இதுதான் உங்களோட நீங்கள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறீங்க. சேவ் அண்ட் ப்ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக சேவ் ஆகிட்டு கடைசியில் சப்மிட் பட்டனில் போய் நிற்கும். யூ கேன் ஜஸ்ட் சப்மிட் இட். அதை சப்மிட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த அக்கௌண்ட்டை இந்த ஐபி அட்ரஸ் வழியாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்போ உங்களுக்கு என்ன ப்ரோக்ரஸ் நடந்தாலும் உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இந்த செக் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல போய் நின்னீங்கன்னா யூ கேன் ஜஸ்ட் இப்போ எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யூ கேன் வியூ. இப்போதும் கரண்ட்டாக இல்லை பிகாஸ் ஐ ஹவ் நாட் சப்மிட்டட் இட். நெக்ஸ்ட்டு இந்த ஒரு வெப்சைட் இருக்குது, அந்த cybercrime.gov.in போனீங்க அப்படின்னா ஒரு கான்டாக்டஸ் இல்லை ஹெல்ப்லைன் இந்த ரெண்டும் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸ் யார், அதாவது டாப்பில் சைபர் செக்யூரிட்டிக்கு இந்த ஸ்டேட்டில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது 4 பேர் இங்கே தமிழ்நாட்டில். ஒன்று வந்துட்டு திருமதி NS நிஷா, திருமதி A கயல்விழி, அப்புறமா இங்கே ஸ்ரீசங்கர் அண்ட் சேம் ஸ்ரீசங்கர். இவங்க வந்துட்டு என்ன ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க நோடல் சைபர் செல் ஆஃபீஸர், இன்னொருத்தங்க கிரீவியன்ஸ் ரிலேட்டட் ஆஃபீஸர். இவங்கள்ட்ட டைரெக்டாக ஆஃபீஸ் நம்பரே கொடுத்துருக்காங்க. யூ கேன் ஜஸ்ட் கால் தெம். இந்த மாதிரி ஒன்று ஆயிடுச்சு, ஆல்ரெடி நான் வந்து வெப்சைட்டில் லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இந்த கம்ப்ளைண்ட் நம்பர் இருக்கும், அந்த நம்பரை கோட் பண்ணிவிட்டு சொன்னீங்கன்னா அவங்க அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லுவாங்க. இல்லையா இவங்கள கால் போயிட்டே இருக்குது, அவங்கள ரீச் பண்ண முடியல அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் கோ இன். ஒவ்வொரு இம்பார்ட்டண்ட்டான சிட்டி, ஃபார் எக்ஸாம்பிள் கோயம்புத்தூர் எடுத்துட்டிங்கன்னா கோயம்புத்தூரில் சைபர் செல் ஆஃபீஸ் இருக்குது, தமிழ்நாடு சைபர் போலீஸ் டிவிஷன், அந்த டிவிஷன் வந்துட்டு எந்த சிட்டியில் நீங்கள் இருந்தாலும் உங்களோட ஹோம் சிட்டிக்கு தான் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எந்த சிட்டியில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த சிட்டிலேயே நீங்கள் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து டூர் போயிட்டு இருக்கேன், கோவா டூர் போயிட்டு இருக்கேன், போகிற வழியில் எனக்கு ஏதோ இந்த மாதிரி நடந்துருச்சு அப்படின்னா
என்னால் கோவாலேயே இறங்கி கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைபர் கிரைம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜுடிஸ்டிக்ஷன் கீழேயும் வராது. உங்களோட இப்போ பேங்க்ல எல்லாம் சொல்லுவாங்கல்ல, எங்கே உங்களோட ஹோம் பிரான்ச் இருக்கோ அங்கே தான் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணும், அந்த மாதிரிலாம் கிடையாது. சைபர் கிரைம்ங்கிறது குளோபல் ஜுரிடிஸ்டிக்ஷன். நீங்கள் இந்தியாவுக்குள்ளே எந்த ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் வேணால் ரிப்போர்ட் பண்ணலாம். ரிப்போர்ட் பண்ணும்போது ஆன்லைனில் நீங்கள் ஃபைல் பண்ண அந்த இமீடியட் கம்ப்ளைண்ட்டையும் நீங்கள் அந்த கம்ப்ளைண்ட் நம்பரையும் கோட் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டர். Yeah, having that said, we'll just go through an overview and just discuss if you have some time. Illati, you just can ask questions. Hosts, do we have any questions or do we have any time? We are already 12:30. We will go with the question and session. Soundar, is that okay for you? Sure. Okay. Yes, it's okay. Okay. If there's any questions, you can ask. Thank you, Soundar, for very wonderful and very informative session. Actually, 8 லெட்டர் பாஸ்வேர்டுன்றது மட்டும்தான் இது வரைக்கும் நான் நினைச்சிருக்கேன். இதுல வந்துட்டு இவ்வளவு இன்ஃபர்மேஷன் இருக்கு பாஸ்வேர்ட்ல அப்படிங்கறது வந்துட்டு நீங்க இன்னைக்கு உங்களோட செஷன்ல இருந்துதான் தெரிஞ்சது. நிறைய இன்ஃபர்மேஷன், ஒரு இல்லீகல் சைட்டை வந்துட்டு எப்படி பாக்குறது ஆகட்டும், அந்த நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்க பாத்தீங்களா, அந்த HTTP இதெல்லாம் வந்துட்டு இது வரைக்கும் நான் நோட் பண்ணதே கிடையாது, ஒரு ஃபிஷிங் மெயில் வந்தாலும் கூட. ஸோ ரொம்ப சூப்பரா இருந்தது செஷன். மக்களே, உங்களோட கொரீஸ்லாம் என்னென்ன இருக்கோ இது வந்துட்டு இப்போ நீங்க கொஸ்டின் உங்களுக்கு இருக்க டவுட் எல்லாமே இப்போ நீங்க கேட்கலாம். சௌந்தர், ஸோ குட் ஈவினிங், குட் மார்னிங் சௌந்தர், கேக்குதுங்களா? யா கேக்குது ப்ரோ. ஓகே சார், ஸ்டார்டிங் ட்ரபிள் எல்லாருக்கும் இருக்கிறது இயல்பு. ஸோ சம்டைம்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால நான் ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னன்னா, கேள்விகள் அப்படின்றத விட எனக்கு இந்த செஷன் ரொம்ப பிடிச்சிருந்தது. சொன்ன விதங்கள், சொன்ன எக்ஸாம்பிள், ஆரம்பிச்ச ஸ்டோரி, எடுத்துட்டு போன ஓவரால் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது. பார்ட் 2 எப்போ வரும் அப்படின்றதுதான் என்னோட கேள்வி. இப்போ வந்துட்டு ஜென்ரலா ஒரு ஓவர்வியூ மாதிரி தான் கொடுத்துருக்கோம் இல்லையா? மேபி ஒரு அட்டாக் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஒரு ஹேக்கரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னா இன்னும் கிளியரான எக்ஸாம்பிள்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் rather than just thinking from a common man perspective, என்னோட வியூ வந்துட்டு எல்லாருமே ஒரு பேசிக்காக பென் டெஸ்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். இல்லாட்டி அட்லீஸ்ட் ஒரு பேசிக் லெவல் ஆஃப் ஹேக்கர் அவேர்னஸ் இருக்கணும். பிகாஸ் ஒரு ஹேக்கர் மாதிரி ஒரு சிஸ்டமை பார்த்தா மட்டும்தான் அதில் என்னெல்லாம் வல்னரபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு நமக்கும் தெரியும். we can all become better engineers also. Obviously, session 2 can be scheduled. Yeah, I'll let LTLC know. சூப்பர் பிரதர். நீங்க பார்ட் 2 எடுத்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. இது இந்த ஒரு பேசிக் ஐடியாவோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு போயிட்டு போகும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமா கத்துக்கலாம்ன்றதும் தாட் இருந்தது. Obviously, for example பார்த்தீங்கன்னா சைட் ஹைஜாக்கிங், ஏஆர்பி ஸ்பூஃபிங்லாம் கொஞ்சம் ஹை லெவல், அதெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டூல்ஸ்லாம் வேணும். அதெல்லாம் லினக்ஸ் பேஸ்டு பண்ணால் ஈஸியாக இருக்கும். பட் ஆப்வியஸ்லி வி ஹேவ் இன் விண்டோஸ் ஆல்சோ. நான் அதை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஒரு டெமோ நானே பார்த்துட்டு I'll just let LTLC know. We'll obviously have a session 2. Don't worry. சூப்பர் பிரதர், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சௌந்தர். ஸோ வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா கேளுங்க மக்களே. ஓகே, நாகலட்சுமி யாரோ கேட்டிருக்காங்க. My network is down, so I'm asking my questions here. How can we identify that our system is or mobile got hacked? Okay, mobile got hacked கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி. ஃபார் எக்ஸாம்பிள் பேக் டோர் டவுன்லோட் ஆயிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களோட சிஸ்டம், உங்களோட மொபைல் வந்துட்டு அதுவும் ஒரு சின்ன சிஸ்டம் மாதிரி தான். டேட்டா எந்தெந்த ஆப் எவ்வளோ யூஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு, எந்தெந்த ஆப்பில் இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கிறது முதற்கொண்டு, எந்தெந்த ஆப் எவ்வளோ டேட்டா யூஸ் பண்ணுது, எந்தெந்த ஆப் எவ்வளோ பேட்டரி லைஃப் யூஸ் பண்ணுது, எல்லாமே கேல்குலேட் பண்ணி ஒரு இடத்துல டேட்டா ஸ்டோர் பண்ணிகிட்டே இருக்கும். நான் வந்துட்டு எம்ஐ யூஸ் பண்ணுறேன். அதில் செட்டிங்ஸில் போய் பார்த்தோம்னா மை ஆப்ஸ்க்கு கீழே இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதை பார்த்தோம்னாவே நமக்கு ஒரு ஓவரால் பிக்சர் கிடைக்கும். நான் இந்த ஆப் நான் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு ஞாபகமே இல்லையே, இது எதுக்கு என்கிட்ட இருந்து டேட்டா எடுத்துகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 MB அப்படிங்கிற டேட்டாவே போதும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். உங்களோட மொத்த ஒரு ஜாதகத்தையும் எடுத்து அவங்க கையில் கொடுக்குறக்கு 5 MB அப்படிங்கிற ஒரு டேட்டா லீக் ஆனாலும் அந்த ஆப் தேவையில்லாமல் எதுக்கு அந்த 5 MB டேட்டா எடுக்குது, அது எதுக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி அது ஒரு ப்ளோட்வேராக இருந்தால் டைரெக்டாக டெலீட் பண்ணலாம். இல்லை
அது உங்களுக்கு எப்படி டெலீட் பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா உங்கள் ஹேக்கர் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்ட கொடுக்கலாம், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யார்கிட்ட கொடுக்கலாம், இல்லாட்டி உங்களோட அட் த மோஸ்ட் உங்களோட ஃபோனை ரீஃபார்மேட் பண்ணலாம். ரைட், ஓகே. சேம் சிஸ்டம் லேப்டாப்ஸ்க்கு வரும்போது பேக்டோர்ஸ் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸு பர்ச்சேஸ் பண்ணி அட்லீஸ்ட் ட்ரையல் வெர்ஷன்ஸாவது வச்சுக்கோங்க. ட்ரையல் வெர்ஷன் முடிஞ்சதுன்னா நார்டனில் விட்டால் கேஸ்பர்ஸ்கி விட்டால் பாண்டாஸ் அந்த மாதிரி அட்லீஸ்ட் ட்ரையல் வெர்ஷனாவது வச்சு ஒரு மந்த்லி ஒன்ஸ் அட்லீஸ்ட் ஸ்கேன் பண்ணிகிட்டே இருங்க. ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லி யூஸ்வலாக சொல்ல முடியாது. பிகாஸ் த வே ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்ஸ் ஒர்க்கு, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்து அதில் எங்கே வல்னரபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் அதுலேருந்து டிரைவ் பண்ணி தான் ட்ரோஜன்ஸ் எல்லாம் இப்போ ரீசெண்டாக வர ட்ரோஜன்ஸ் எல்லாம் பில்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் 100% எஃபெக்டிவோட சொல்ல முடியாது. ஆல் தட் வி கேன் டூ இஸ் வி ஹாவ் டு ஃபர்ஸ்ட்ல இருந்தே ஒரு மெலிஷியஸ் ஆப்போ ஒரு பேக்டோரோ நம்ம சிஸ்டம்ஸில் இன்ஸ்டால் ஆக விடாமல் தடுக்கிறது தான். ஆப்வியஸ்லி ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியூர். Any other questions? இன்னொருத்தங்களும் கொஸ்டின் போஸ்ட் பண்ணியிருக்காங்க, தினேஷ்னு. Okay, how and why keyloggers can't function at numpad? Okay, cool. யூஸ்வலா இதை பற்றி நான் யோசிச்சதில்லை. இது இந்த பைத்தன் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் இருக்குல்ல, மேபி நான் ஒரு கெஸ் பண்ணுறேன், வைல்ட் கெஸ்ஸாகவே நீங்கள் நினச்சிக்கோங்க. பைத்தன் அண்ட் ஜாவாஸ்கிரிப்ட் ஆன் கீ அந்த ஃபங்க்ஷன் கூப்பிடும்போது இட் மைட் பி பிகாஸ் உங்களோட செகண்டரி நம்பேடு வேற மாதிரி என்கோட் ஆகிருக்கும். ப்ரைமரி கீபோர்டில் இருக்கிற ஒவ்வொரு கீஸும் ஒரு மாதிரி என்கோட் ஆகிருக்குன்னா உங்களோட செகண்டரி கீபோர்டில் இருக்கிறது வேற மாதிரி என்கோட் ஆகிருக்கும். தட்ஸ் வை நம்ம நார்மல் லேப்டாப்பில் எடுத்து பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற கீபோர்டு இல்லாமே நிறைய லேப்டாப்லாம் இருக்குது. அதுவும் பர்ஃபெக்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகும். உங்களுக்கு எந்த கீயும் தட்டுப்பாடெலாம் இருக்காது. ரைட்டா, அந்த கீஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒரே மாதிரி ஒர்க் ஆகிறதுக்கு ஒரு பாசிபிலிட்டி ரைட் ஹேண்ட் எக்ஸ்ட்ரீமில் இருக்கிறத வேற மாதிரி என்கோட் பண்ணியிருக்கிறது தான். ஸோ அந்த இதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த லைப்ரரிஸ், அதாவது நான் இந்த ஒரு கீலாகர் நான் பைத்தனில் போட்டு ஒரு கோட் காமிச்சேன் இல்லையா, அதில் இருக்கிற லைப்ரரிக்கு அவ்வளோ பவர் இருந்திருக்காது. மேபி இன்கேஸ் அவங்க அதை லாக் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா தே கேன் ரைட் தேர் ஓன் செப்பரேட் லைப்ரரிஸ். அப்படின்னா இட் இஸ் டோட்டலி பாசிபிள் தட் இட் இஸ் பீங் லாக்டு. ஓகே, difference between VPN and proxies. Okay, if anybody blocked me in Telegram, is there any possibility to unblock yourself by changing proxies in Telegram? Okay, Telegram we don't need account to use Telegram, right? Telegram வந்துட்டு உங்களோட லோக்கல் டிவைஸில் ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு ஒர்க் ஆகிற ஒரு ஆப்னு நான் நினைக்கிறேன். அது அதிகமாக நான் யூஸ் பண்ணதில்லை. ஐ எம் ஜஸ்ட் டேக்கிங் அ கெஸ். அப்படி இருக்கும்போது நீங்கள் வைஃபை யூஸ் பண்ணாலும் விபிஎன் யூஸ் பண்ணாலும் இல்லை ப்ராக்ஸி யூஸ் பண்ணாலும் உங்கள் டிவைஸுங்கிறது உங்கள் டிவைஸ் தான், ரைட்? ஸோ வந்துட்டு யூ கேன் உங்களோட டிவைஸில் டைரெக்டாக யூஸ் பண்ணாமல் யூ கேன் யூஸ் இட் இன் யுவர் ஒரு ஏபிகே சிமுலேட்டர் மாதிரி உங்களோட லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணி யூ கேன் ட்ரை யூஸிங். இல்லாட்டி யூ கேன் சேஞ்ச் யுவர் மேக் ஐடி, யூ கேன் சேஞ்ச் யுவர் ஐபி ஆஃப் யுவர் ஃபோன், அந்த மாதிரி கூட பண்ணி ட்ரை பண்ணலாம். ஆப்வியஸ்லி இப்போ நான் பண்ணி பார்த்தா தான் தெரியும். பட் யா, விபிஎன்ஸ் அண்ட் ப்ராக்ஸிஸ்க்கு டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்டிருக்கீங்க. ப்ராக்ஸி அப்படிங்கிறது நீங்களே பண்ணிக்கலாம். விபிஎன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எக்ஸ்டர்னல் சர்வீஸ் வேணும். ஓகே ஓகே, ஹலோ சௌந்தர் கேக்குதுல்ல? ஓகே, ப்ராக்ஸி அப்படிங்கிறது நீங்களே உங்களோட அட்ரஸை ஸ்பூஃப் பண்ணி, நான் வந்துட்டு ஓகே ப்ராக்ஸினா என்னென்னு அனாலஜி வழியாக சொல்கிறேன், இன்னும் புரியும்னு நினைக்கிறேன். கம்ப்யூட்டர் ஆக்சுவலாக பேசிக்காக ஒரு ஸ்டூபிட் ஃபெலோ. அவன்கிட்ட நான் போயிட்டு நான் தான் சௌந்தர்னு சொன்னால் ஓகே நீங்கள் தான் சௌந்தர் அப்படின்னு எடுத்துக்குவான். இல்லை நான் தான் போயிட்டு என் பேர் சூர்யான்னு சொன்னால் ஓகே நீங்கள் தான் சூர்யா அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ நான் என்ன சொல்கிறேனோ என் பேரை அதை தான் எடுத்துக்குவோம், ரைட்டா? நான் இது வந்துட்டு ஐபியோட அனாலஜியில் சொல்கிறேன். ஸோ நான் என்ன வெளியே ஐபியோ மேக் ஐடியோ எதை நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேனோ அதை தான் வந்துட்டு என்னோட எண்டு நோடில் இருக்கிற டிவைஸ் வந்துட்டு ஓகே இதுதான் அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம்.
இதுக்கு பேர் தான் ப்ராக்ஸி. இதுவே விபிஎன் அப்படிங்கிறது பல சர்வர் வேற வேற கண்ட்ரியில் இருக்கிற சர்வரை ஆக்சஸ் பண்ணி அங்கிருந்து உங்களோட நெட்வொர்க் வந்து அங்க இருக்கிற மாதிரி காட்டுறது. ஐ டோன்ட் திங்க் we can do that by ourselves. Okay, next question. Is there any method or link to identify that our Aadhaar card is not being used by anyone? Yeah, VPN ஃப்ரீயா யூஸ் பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க இல்லையா? ஆப்வியஸ்லி நம்ம நிறைய VPNs ஃப்ரீயாகவே கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். நம்ம அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ரிவ்யூஸ் என்ன எழுதியிருக்காங்க, பிகாஸ் நம்ம ஆஸ் அ பென்டெஸ்டர் இல்லாட்டி ஆஸ் அ காமன் மேன் யோசிக்கிறத விட ஓகே VPS ஓகே I'm not having much exposure to VPS, so I don't think I'm the correct person to answer that question. Next, we have a question from Naglakshmi, I guess. Is there any method or link to identify that our Aadhaar card is not being used by anyone because we have shared the PDF file with known person for getting license? ஓகே, ஆதார் கார்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தேர் வேர் a lot of news, ரைட்? நிறைய வெப்சைட்ஸில் அப்புறம் நிறைய அன்ஆத்தரைஸ் சைட்ஸில் என்ன பண்ணியிருக்காங்க, when they are collecting your Aadhaar card data for verifying something about you, பேக்ரவுண்டு வெரிஃபை பண்ணுறாங்களோ இது என்னமோ பண்ணுறதுக்காக உங்களோட ஆதார் கார்டை கலெக்ட் பண்ணி அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா they store it in unprotected databases. ஆன்லைனில் இருக்கிற SQL அன்ப்ரொடெக்டட் SQL டேட்டாபேசஸ்ல எங்கேயோ ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, இட் இஸ் பீங் எக்ஸ்போஸ்ட் டு த ஹோல் வேர்ல்டு வைட் வெப். ஒரு சின்ன கூகுள் சர்ச் பண்ணால் கூட உங்களோட ஆதார் கார்ட்ஸில் எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி ஒரு மில்லியன்ஸ் கணக்கில், ஐ திங்க் ஒரு 1.5 மில்லியன் ஆதார் கார்டு டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி லீக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நியூஸில் நம்ம பார்த்துருப்போம், ரைட்? ஸோ நம்மளோட டேட்டா அந்த மாதிரி லீக் ஆகலை அப்படின்னு நமக்கு ஷியோராக எப்பயுமே தெரியாது. Maybe we can do a quick Google search or a quick Tor search. பட் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகலை அப்படிங்கிறத மட்டும் கன்ஃபர்மேஷனை வச்சுக்கிட்டு ஓகே நமக்கு இப்போ சேஃபாக இருக்கும் அப்படின்னு நினச்சிக்க முடியாது. ஆப்வியஸ்லி நம்ம டேட்டா வெளியே போயிடுச்சு அப்படின்னா இட் வில் ஸ்டே தேர், இட் வில் நாட் டை. நம்ம இந்த டைலாக் நிறைய தடவை கேட்டிருப்போம். நீங்கள் ஒரு ஃபோட்டோ உங்களை எடுத்துக்கிட்டு ஒரு டிரைவில் போடுறீங்க அப்படின்னா, இல்லை உங்கள் ஃபோன்லேயே வச்சுருக்கீங்க, உங்கள் ஃபோன் இன்டர்நெட்டில் கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, consider that photo to be available to everyone in Google. Same way that applies to your Aadhaar card, anything, any photo that you take of your phone or any data that you enter inside your phone. ஓகே, ஸோ யாருக்கும் கொஸ்டின் இல்லை அப்படின்றப்போ சவுந்த தேங்க்யூ ஃபார் யுவர் செஷன். இது வந்து எங்க லெட்ஸ் டாக் லெட்ஸ் கனெக்ட்ல இருந்து ஒரு தேங்க்யூ நோட்ஸ் உங்களுக்காக சின்னதா. ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு உங்ககிட்ட 2 கொஸ்டின் இருக்கு சவுந்தா. எப்படி ஃபீல் பண்றீங்க? இது உங்களோட ஃபர்ஸ்ட் செஷன் இல்லையா? ரைட், எஸ், ஃபர்ஸ்ட் செஷன். ஸோ ஒரு ஃபெசிலிட்டேட்டரா வந்துட்டு நீங்க இப்போ செஷன் கொடுத்ததை பத்தி என்ன நினைக்கிறீங்க? செஷன் கொடுக்கறது நான் இதுக்கு முன்னாடி நிறைய செஷன்ஸ் கொடுத்துருக்கேன். பட் திஸ் பிளாட்ஃபார்ம் LTLC ஆகட்டும், AHB ஆகட்டும், the initiative that you guys have taken is something very special, and hearty congratulations for started an illustrious path ahead. Because ஒரு பர்சன் ஒரு நாலேஜை, அவங்களுக்கு இருக்கிற நாலேஜை ஷேர் பண்ண தான் அவங்களும் கற்றுக்குவாங்க. சேம் டைம் அவங்கள சுற்றி இருக்கிறவங்களும் கற்றுக்குவாங்க. அவங்க சுற்றி இருக்கிறவங்களோட knowledge எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, it is not going to affect only them, it will affect you indirectly, right? So I think knowledge sharing is very important, and being the core value of AHB, I think it is something amazing, and keep up the good work, guys. And this is 261st session, right? Mind boggling 261 number. This is a mind boggling number, okay. All the very best, and hope you guys reach that 500
soon. Obviously, I'll be along the way to witness that. I hope so. தேங்க்யூ சுந்தர். தியாகராஜன் ஒருத்தர் வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காரு. வேர் வி ஸ்டார்ட் எத்திக்கல் ஹேக்கிங் சார்? ஹவு டு ஸ்டார்ட் எத்திக்கல் ஹேக்கிங்? எத்திக்கல் ஹேக்கிங்கிறது நிறைய பேர் கோர்ஸ் போவாங்க. பட் ஃபைன், உங்களுக்கு கோர்ஸ் போக முடிஞ்சால் கோர்ஸ் போங்க. இல்லாட்டி தெர் ஆர் டன் ஆஃப் ஆன்லைன் ரீசோர்ஸஸ், எக்கச்சக்கமாக ஆன்லைன் ரிசோர்ஸ் இருக்குது. ஓகே, இன்னொரு படத்தில், அது படம் பேர் கமல்ஹாசன் படம். அந்த படத்தில் அவர் சொல்வார், பாம்ஸ் எப்படி செய்யலாம் அப்படின்னு கூட இன்டர்நெட் பார்த்து கற்றுக்கலாம். உன்னை போல் ஒருவன் நினைக்கிறேன். பாம் எப்படி செய்யலான்னு கூட ரைட். அந்த மாதிரி நீங்கள் ஹேக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐ வில் சஜஸ்ட் டோன்ட் கோ ஃபார் த டூல்ஸ். ஃபஸ்ட் அதுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னிக்கல் ஒர்க்கிங் எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது ஒரு DDoS அட்டாக் நடக்குது அப்படின்னா, ரதர் தேன் யூஸிங் த டூல் ஃபார் DDoS, யூ கேன் ஜஸ்ட் ஸ்ட்ரைட் அவே கோ அண்ட் அனலைஸ். ஒரு DDoS அட்டாக் பண்ணுறக்கு எனக்கு நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா எப்படிலாம் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா டூல்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஹேக்கர் ஆகிடுவீங்க. ரைட். நீங்கள் அது எப்படி நடக்குது, அதில் என்னெல்லாம் நான் சேஞ்சஸ் கொண்டு வந்தால் என்னோட சிஸ்டம் இன்னும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் யோசிச்சிங்கன்னா தான் ஒரு பென் டெஸ்டரோ இல்லை ஒரு எத்திக்கல் ஹேக்கராகவோ ஆக முடியும். தேங்க்யூ சுந்தர். பேஷண்டாக வந்துட்டு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொன்னீங்க. வேற யாருக்காவது ஏதாவது கொஸ்டின் இருக்கா? Okay. So, to add on, இது வந்து Shil Tamla's previous question, VPSங்கிறது virtual private serverங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க, ரைட்? இஸ் தட் சம் கைண்ட் ஆஃப் இந்த கிளவுட்ல ஒரு இன்ஸ்டன்ஸ்ல கிரியேட் பண்ணுவாங்களா, லினக்ஸ் மிஷின் அந்த மாதிரியா? ஹலோ, யூ ஆன்? ஸ்டில் தமிழா? நீங்க கொஸ்டின் கேட்டிருந்தீங்கல்ல, அதுக்காக தான் வந்துட்டு சவுந்தர் சார் கேட்கிறாரு. ஸோ நீங்க அன்மியூட் பண்ணிட்டு லைன்ல இருந்தீங்கன்னா கேளுங்க சார். சவுந்தர் அவர் லைன்ல இல்ல, டிஸ்கனெக்ட் ஆயிட்டாரு. நோ ப்ராப்ளம். ஓகே, ஃபைன். தேங்க்யூ சவுந்தர். இது வந்துட்டு இன்னைக்கு ஈவினிங் செஷனுக்கான போஸ்டர். எக்ஸல் 10 வந்துட்டு நம்ம ஜெகதீஷ் வந்துட்டு செஷன் கொடுக்கறாரு by 6 PM. ஸோ இதுவும் வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நிறைய எக்ஸலை பத்தின விஷயத்தை எல்லாம் நம்ம கத்துக்கலாம். ஸோ நீங்க ஜாயின் பண்ணுங்க. இல்ல ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு இதில் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ சவுந்தர். தேங்க்யூ எவ்ரி ஒன்.